بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. அல்ஹம்துலில்லாஹ். குளோபல் பாத்வேஸின் ஏற்பாட்டில் எஸ்எல் கோர்சஸ் அண்ட் எஜுகேஷன் கைட், அதாவது SLCEG இன்னும் மைண்ட்கேர் இன்டர்நேஷனல் இணைந்து நடாத்தும் குழந்தைகளை வளர விடுங்கள் ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் காலத்தின் மிகப்பெரிய தேவை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இதனை எந்த ஒரு லாப நோக்கமும் மற்ற குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களது பங்களிப்பு இன்றியமையாதது. சரியான முறையில் வளர்க்கப்படாத குழந்தைகள் நாளை வீட்டிற்கு மாத்திரமல்ல, அதே பெற்றோர்களுக்கும் அதே போல் அந்த சமுதாயத்திற்கும் பெரிய தலைவலியாக, பெரிய தலையீடாக மாறக்கூடிய சாத்தியம் உண்டு என்பதனால் இந்த நிகழ்வு காலத்தின் தேவை கருதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உண்மையில் இதனை தொடர்ந்து ஒரு நல்ல குட் நியூஸ் என்று சொல்ல வேண்டும். அதாவது இதற்கு அப்பால் உள்ள 2 தொடக்கம் 6 வயதுக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு கேட்டகரியாக குழந்தைகள் வளரக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு கேட்டகரியாக டீனேஜர்ஸ்க்கு வேறையாக, தரம் 5 தொடக்கம் 10 வரை உள்ள மாணவர்களுக்கு தனியாக என வெவ்வேறாக தற்பொழுது புதிய நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதே குழுமத்தில் தொடர்ந்திருங்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு தெரியும், இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றைய தினத்தில் ஒரு பொரியான வணக்கம், நோன்பை திறந்து விட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பதனால் நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். இந்த நிகழ்வை உங்களது சகோதரங்கள், உங்களது சகோதரிகள் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும், பங்கு பற்றினால் நன்கு என்று நீங்கள் நினைத்திருந்தால் கட்டாயம் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதே போல் இன்றைய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பேசிக் கைடன்ஸ்கள் வழங்கப்படுவதோடு அத்துடன் முக்கியமாக உங்களது கேள்விகளுக்கான விடைகளும் சந்தேகங்களுக்கான தெளிவுகளும் உங்களுக்காக வழங்கப்பட இருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கு அந்த தேவைகளை, அந்த விடயங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் தாராளமாக. எனவே நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வு குழந்தைகளை வளரவிடுங்கள். இது தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்கள் உட்பட பெற்றோர்கள் உங்களுக்கான நிகழ்வு. எனவே இன்றைய நிகழ்வை எமது விசேட வளவாளர் நடத்தி தர உள்ளார். அவர்தான் நாடறிந்த உளவள ஆலோசகர், பியகம காலி நீதிமன்ற உளவள ஆலோசகராக பணிபுரியும், அதே நேரம் மைண்ட்கேர் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் ஸ்தாபகரும் கூட. அவரால் தனியாக இவர் இந்த குழந்தைகள் விடயத்தில் குழந்தைகளின் பிரெயின் டெவலப்மெண்ட், மூளை விருத்தி சம்பந்தமாக பல கேம்ஸ் அடிப்படையிலும், பல விளையாட்டுக்கள் அடிப்படையிலும் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்களை பேஸ் பண்ணின ஒரு நிறுவனத்தின் ஸ்தாபகர் என்பதனை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு வேண்டும் என்றால் அவரை தொடர்பு கொள்ளலாம். அது சம்பந்தமான கேள்விகளையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். எனவே மைண்ட்கேர் இன்டர்நேஷனலின் ஸ்தாபகரும் பணிப்பாளருமான நுஹா அமீன் அவர்தான் இன்றைய நிகழ்வின் எமது சிறந்த வளவாளராக எமக்கு இன்றைய நிகழ்வை நடத்தி தர உள்ளார். இவர் மாஸ்டர்ஸ் அண்ட் PGD இன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் கொலம்போ யூனிவர்சிட்டியின் ஒரு விசேட
திறமைசாலியான மாணவி என்பதனையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் மிஸ் முஹா அமீன் அவர்களுக்கான சந்தர்ப்பம் இது. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. ஜஸாக்கல்லா சகோதரர் அவர்களே, உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்க 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்னு இருந்தோம். ஆனண்டாலும் நிறைய பேர் நோம்பு பிடிச்சி கொஞ்சம் டயர்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் ஜாயிண்ட் ஆகும் வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். ஸோ ஏர்லியா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சாரி. அந்த வகையில இன்றைக்கு நாங்க இந்த ப்ரோக்ராம் குழந்தைகளை வளர விடுங்கள் என்ற தலைப்புல நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஆரம்ப சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு ஆரம்ப ப்ரோக்ராம். என்னண்டா ஏஜ் 2ல இருந்து 6 மட்டும் இருக்கிற புள்ளகளோட இந்த பெரிய பிரச்சனை இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன். ஸோ இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் மூலமாக குழந்தைகள் மட்டும் இல்லாம பெற்றோர்களான நீங்களும் ரொம்ப பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க. நிறைய ஜாதி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படுகின்றது. ஸோ அதன் அடிப்படையில இந்த ஹெட்டிங்கை நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்க எல்லாருடைய நோக்கமும் ஏதோ ஒரு வகையில எங்களோட பிள்ளைகள் ஜீனியஸாக வளரணும், எங்களை விட ஒரு படி மேல ஜீனியஸாக நாங்க வளரணும் அப்படின்னு நினைக்கிற போது சில முட்டுக்கட்டைகள், சில தடங்கல்கள், சில வழி தவறல்கள், சில தவறான கைடன்ஸ்கள் மூலம் எங்களோட பிள்ளைகள் உண்மையிலே பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனா அதன் பாதிப்பு உண்மையில் அந்த வயதுல விளங்காமல் அதன் பிறகுதான் அதனுடைய எஃபெக்ட்ஸ் தாக்கம் செலுத்துகின்றது. அது பிள்ளைகளுடைய செயல்களினாலா அல்லது அது பெற்றோர்களுடைய செயல்களினாலா அல்லது பெற்றோர்கள் ஒரு கட்டத்துல வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு பிள்ளைகளோட நடவடிக்கைகளை வச்சு யோசிக்கிறோம், நாங்க இந்த இடத்துல பிள்ளைகளை விட்டோம், எங்க இந்த பிள்ளை நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் குழந்தைகள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது. சோ இதை பத்தின அறிவு நம்ம எல்லாருக்குமே, பெற்றோர்களான நம்ம எல்லாருக்குமே கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் எங்களோட பிள்ளைகள் எங்க வழி தவறுகிறார்கள், நாங்கள் என்ன பிள்ளைகளை விடுகின்றோம், அல்லது இதை எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம், இல்லாட்டி நாங்க ஏற்கனவே விட்ட பிள்ளைகளாலேயா இந்த தவறு நடக்குது, அதை எப்படி நாங்க ரீகரெக்ட் பண்ணுவோம் அப்படி என்ற விடயங்களை எங்களால தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சோ இது பற்றின அறிவு பெற்றோர்களாகிய எல்லாருக்குமே மிகவும் அவசியம். சோ இந்த ஹாட் டாபிக் எங்களுடைய வாழ்க்கைய பெற்றோர்களுடைய மட்டுமல்ல குழந்தைகளுடைய வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக்காக இருக்கின்றது. அந்த வகையில தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையிலேயே நாங்க எல்லாருமே பொதுவாக எல்லா பேரண்ட்ஸுமே கிரேட் 6ல பிள்ளைகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றோம் படிக்கிறதுக்கு. கிரேட் ஓலெவல் வரும்போது அப்ப கிரேட் 6 விட கொஞ்சம் ஒரு படி மேல கவனம் செலுத்தி நிறைய புக்ஸ்கள் 9 பாடம் அது தவிர வேற எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்குறோம். ஏலெவல்னு வரும்போது இன்னும் வெறும் நிறைய டீப்பா நிறைய புக்ஸ்கள், நிறைய அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய கிளாஸஸ் அந்த மாதிரி கொடுக்கும். என்னத்துக்கு கொடுக்குறோம்னா பிள்ளையோட அறிவு வளரணும், அதுதான் எங்களோட ஐடியா, அதுதான் எங்களோட நோக்கம். ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, பிள்ளையோட மூளை கிட்டத்தட்ட 90% மூளை இந்த 6 வயதுக்கு முன்னே வளர்ச்சி அடைகின்றது. அந்த 6 வயதுக்கு முன்னே பிள்ளைகளோட மூளையில என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கம் செலுத்துது, அது எப்படி அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது
அப்படின்றதை தான் நாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பார்க்க போறோம். ஏன்னா எல்லா பெற்றோர்களுமே பிள்ளைகள் வளர வளர நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் புக்ஸ் எல்லாமே கொடுத்து எங்க பிள்ளையோட மூளை வளரணும், நிறைய அறிவு வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நாங்க எதிர்பார்க்காத ஒரு சைட்ல தான் ஒரு காலத்துல தான் பிள்ளையிட மூளை வந்து வளர்ச்சி அடைகின்றது. அதுதான் இந்த 0ல இருந்து 6 வயதுக்கு உட்பட்ட காலம். அதுலயும் முக்கியமா இந்த 2 வயதுல இருந்து 6 வயதுக்கு உட்பட்ட காலம் பிள்ளையிட வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காலம். அது மூளையிட ஒவ்வொரு விஷயங்கள், பிள்ளையிட எதிர்கால விஷயங்கள், பிள்ளையிட உணர்வு சம்பந்தமான விஷயங்கள், அறிவு சம்பந்தமான விஷயங்கள், நடத்தை சம்பந்தமான விஷயங்கள் என்று பிள்ளையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது இந்த 0ல இருந்து 6, ஸ்பெஷலா இந்த 2ல இருந்து 6 வயது வரையான ஏற்படுகின்ற நடத்தைகள், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த புள்ள எதிர்நோக்குகின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி. அப்ப அதனால இந்த 0ல இருந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட உலகம் எதுன்னு பார்த்தேன்னா முழுக்க முழுக்க பெற்றோர்களைத்தான் அவங்க ஹீரோவா பாக்குறாங்க, பெற்றோர்களைத்தான் உலகமா பாக்குறாங்க. எல்லாமே பெற்றோர்கள் செய்கின்ற விஷயங்களா இருக்கட்டும், பேசுகின்ற விஷயங்களா இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்து கொள்கின்ற விஷயங்கள் என எல்லா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு நோட் பண்ணுது. அது தனக்குள்ள எடுத்துக்கொள்ளுது. இவங்க இப்படித்தான், பெற்றோர்கள் இப்படித்தான், அதுவும் பெற்றோர்கள் என்ற அடிப்படையில இல்ல, அது எப்படி மூளையில போயிட்டு பதியுதுண்டா இப்படித்தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த மாதிரிதான் நடந்து கொள்ளணும். ஏன்னா எப்பவுமே சின்ன பசங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் ஹீரோ தானே. பெற்றோர்கள் செய்யறது எப்பவுமே சரின்னு தான் நினைப்பாங்க. அப்ப யாரு என்ன எப்படி என்றாலும் பெற்றோர்கள் செய்யறது சரி என்று எண்ணும் போது இவங்க காண்ற விஷயங்கள், பெற்றோர்கள் நடந்து கொள்ற முறைகள் இவங்களோட எதிர்காலத்தை சின்னத்துல இருந்தே டிசைன் பண்ணுது. அப்ப இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருண்டா? பெற்றோர்களான நாங்க. ஆனண்டா பிறகு நாங்க வந்து பிளேம் பண்றது யார? பிள்ளைகள் தவறா போகும்போது அவங்கதான் அவங்களோட லைஃப வந்து இந்த மாதிரி மாத்திக்கொண்டாங்க. நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணினோம், எவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்து செஞ்சோம், நிறைய புக்ஸ் கொடுத்தோம், படிக்க கொடுத்தோம், அங்க கிளாஸ் அனுப்பினோம், இங்க கிளாஸ் அனுப்பினோம், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம். ஆனா இந்த பிள்ளையோட வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்குது, லைஃப் நான் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு கவலைப்படும் போது உண்மையிலே சில சமயங்கள் சின்னத்துல ஏற்படுகின்ற இந்த புள்ள அனுபவிக்கின்ற சில விஷயங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்தது முக்கியமாக இந்த 2 தொடக்கம் ஏன்னா இந்த 2 தொடக்கம் 6 வயது வரை உள்ள பிள்ளைகளுக்கு தான் நரம்பு இணைப்புகள், அவங்களோட மூளையில இருக்கிற நரம்பு இணைப்புகள் மிக வேகமாக உருவாகும். ரைட், அவங்களோட ஒவ்வொரு கனெக்ஷன்ஸும் சின்னத்துல இருந்து ஒவ்வொன்றையும் புதுவிதமாக அனுபவிக்க சில வார்த்தைகளாக இருக்கட்டும், பேசுகின்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு விழுந்து அடிபட்டு அதன் மூலம் என்ன கற்றுக்கொள்வதாண்டாலும் சரி, ஒரு தாய் வந்து எப்படி பிள்ளையோட பேசுறது அப்படி என்றும் போதும் சரி, இல்லாட்டி அந்த பிள்ளை எப்படி ஒரு தாயோடு பேசும்போது தாய் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படி என்று வச்சதும் சரி, இல்லாட்டி சகோதரர்கள் மூலமாகவும் சரி, உறவினர்கள் மூலமாகவும் சரி, ஒரு பூ பூத்தாலும் சரி, ஒரு காய் விழுந்தாலும் சரி, எந்த விஷயங்களுக்கும் அந்த புள்ளை எப்படி ரியாக்ட் பண்ணுது, இல்லாட்டி அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி பெற்றோர்கள் மூலம் கிடைக்குது, அந்த ரியாக்ஷனுக்கு பிள்ளைட அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சா, இல்லாட்டி நெகட்டிவான ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சா, பாசிட்டிவா கிடைச்சிச்சா, ரிவார்ட்ஸ் கிடைச்சிச்சா, இல்லாட்டி பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சா, இந்த விஷயங்களை வச்சுதான் அந்த புள்ளை வந்து தனது அடித்தளத்தை உருவாக்கி கொள்ளும். அது புள்ளை விரும்பியோ விரும்பலையோ அது மூளையில வந்து அந்த அடித்தளம் தான் உருவாகும். அதனால இந்த 2ல இருந்து 6 வயது வரையான பிள்ளைகள் எதிர்நோக்குகின்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அவங்களோட லைஃபுக்கான அடித்தளம். அந்த முக்கியமான அடித்தளத்தை எங்களுக்கே தெரியாம, ஒரு பெற்றோர்களான நாங்க எங்களுக்கே தெரியாம நாங்களே அதுக்கான அடித்தளத்தை இடுகின்றோம். அதே விஷயம் இவ்வளவு காலம் நாங்க தெரியாம இட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோமே, ஏதோ எங்களால முடிஞ்ச அளவு தெரியாம நடந்துருச்சு. ஆனண்டா உங்களோட பிள்ளைகள் 2 தொடக்கம் 6 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றா இந்தியால இருந்து, இல்லாட்டி இதுக்கு போற உங்களுடைய சகோதரிகளா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தாரண்டாலும் சரி, இந்த அடித்தளம் மிகவும்
முக்கியமாக தெரிஞ்சு அடித்தளமிடப்பட வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு வயது. அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன மாதிரி நீங்க அடித்தளம் போடுறீங்களோ அது வந்து நீங்க தெரிஞ்சு நடக்கணும். அப்படி நடந்தா தான் உங்களுடைய பிள்ளையின் லைஃப உங்களுக்கு சரியா டிசைன் பண்ணலாம், சரியாக வடிவமைக்கலாம், அதன் எதிர்காலத்தை உங்களுக்கு சரியாக திட்டமிடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எதிர்காலங்கள் திட்டமிடப்படுவது பிள்ளைகள் பெருத்து. ஆனா அப்படி இல்ல, 0 to இந்த 6 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளிடம் இருந்தே நீங்க கட்டாயம் அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறீங்க, தெரியாமலே தீர்மானிச்சிடுறீங்க. ஆனா அது வந்து தெரிஞ்சு தீர்மானிக்கப்படும் போது அந்த பிள்ளை வந்து எதிர்காலத்துல நீங்க எதிர்பார்க்கிறதை விட மிகவும் சிறந்த பிள்ளையாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இங்க பாருங்க, இன்னைக்கு ஹாட் டாபிக்ல நடக்கிற இந்த விஷயம் வந்து மறைந்த அபாயம், ஸ்கிரீன் டைம். இந்த அபாயம் எப்படி என்றால் மறைஞ்சுதான் இருக்கும், அது யாருக்கும் லேசில வந்து விளங்காது. அது எந்த அளவுக்கு பிள்ளையோட மாற்றத்தை உருவாக்கும் என்றா, பிள்ளைகளோட அறிவியல் சார்ந்த மாற்றங்களா இருக்கேனும், நடத்தை சார்ந்த மாற்றங்களா இருக்கேனும், உணர்வு சார்ந்த மாற்றங்களா இருக்கேனும், இந்த 3 வகையான மாற்றங்களையும் அது உருவாக்குது. ஆனண்டா அது எங்களுக்கு வந்து கிளியரா வந்து விளங்குது இல்ல. இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சியில பார்ப்போம் அறிவியல் சார்ந்த என்ன மாற்றங்கள் பிள்ளையிட உருவாகுது. ரைட், நிறைய பேருக்கு வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து நார்மலா 2 வயதுல இருந்து 6 வயது உட்பட்ட பிள்ளைகள்ல நாங்க எந்த மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கறது இல்ல, காண்றது இல்ல. பிள்ளையோடு வந்து மேத்ஸ் செய்யணும்னு எதிர்பார்க்கறது இல்ல, சயின்ஸ் படிக்கணும்னு எதிர்பார்க்கறது இல்ல, அதே நேரம் வந்து கவுண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா இந்த வயதுக்குட்பட்ட பிள்ளைகள்ல நடக்கிற இந்த ஸ்கிரீன் டைம் அவங்களோட 6 வயதுக்கு பிறகுதான் அதுல வந்து சிம்டம்ஸ் வெளிக்காட்ட தொடங்குவாங்க. அவங்களோட அறிவியல் வந்து பிளாக் ஆகும், அவங்கள்ட்ட மேத்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக நடக்கும். ரைட், அது அவங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாடம் சம்பந்தம் போது இப்ப 6 வைங்களேன், சில பிள்ளைகள் வந்து 6 வந்து அடுத்த பக்கம் எழுதுவாங்க, 6 9க்கும் 9 வந்து அடுத்த பக்கம் டர்ன் பண்ணி எழுதுவாங்க, பிஏயும் டிஏயும் வந்து ஐடென்டிஃபை பண்ண கஷ்டப்படுவாங்க. நார்மல் இந்த மாதிரியான ப்ராப்ளம், இந்த டிஸ்லெக்ஷன் நாங்க சொல்லுவோம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர படிப்புல வர பிள்ளைகள ப்ராப்ளம்ஸ்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றவங்களும் இந்த ஸ்கிரீன் மறைந்த அபாயத்துக்கு உட்பட்டு இருக்கலாம் அப்படி என்றும் அறிவியல் சொல்லுது. அதே நேரம் நடத்தை மாற்றங்கள், சில பிள்ளைகளுக்கு வந்து எப்படி என்றா பேசுறது மெயினா புள்ள வந்து கொஞ்சம் வளர வளர பேச்சு திறமை அவங்களுக்கு வந்து வரும். ஆனா இந்த புள்ள எப்படி என்றா பேச ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அது வந்து பிள்ளைகள் சின்னத்துல இருந்தே இந்த போனோட வந்து கனெக்ஷன் வந்து ரொம்ப கூட, போன் மட்டும் இல்ல, ஸ்கிரீன் சம்பந்தமானது, லேப்டாப்பா இருக்கலாம், டிவியா இருக்கலாம். ஸ்கிரீன்ல என்ன பண்ணுவோம் நாங்க டைம் போட்டுறதால வந்து பேச்சு வராது. அப்படி சில பிள்ளைகள் எப்படின்னா பேச்சு வரும், சரியான ப்ரொனவுன்சியேஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு அவங்க நினைக்கிறத உண்டு, எக்ஸ்பிளைன் பண்றது உண்டு, அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள கஷ்டம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள கஷ்டமா இருக்கும். ஸ்கூல்ல இப்படி நடந்து அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ள கஷ்டமா இருக்கும். அதே நேரம் புக்ஸ் ரீட் பண்ற மாதிரி, ரைட், அதுகள் வந்து வேறுபடணும். அவங்களால சரியா வந்து புக்ஸ் தாள்களை வந்து திருப்பிக் கொள்ள கஷ்டமா இருக்கும், ரோஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமா இருக்கும். இது வந்து படிப்புல. அது இல்லாம அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்கிரீன்லயே வந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படின்னா எல்லாத்தையும் விட நடத்தை சம்பந்தமான கஷ்டம் என்னன்னா ஆக்களோட பழகுறது. ஃப்ரெண்ட்ஸ் விருப்பமாயிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பழக விருப்பம் இல்லை. முதல் அது என்ன, இந்த ஸ்கிரீனோட இருந்ததால அவங்களுக்கு எப்படி மனிதர்களோட கண்டாக்ட் பண்ணிக்கொள்ள, எப்படி பேச, சம்டைம் அவங்க பேசுறது வந்து அடுத்த ஆட்களுக்கு வந்து ராங்கா விளங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதால வந்து அவங்க இன்ஃபீரியாரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான தவறான அவங்களோட கான்பிடென்ட்டை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய நடந்துட்டு. பெற்றோர்களுடைய என்றாலும் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறது பெற்றோர்கள்ட்ட, பெற்றோர்கள் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதே பிழையாக அமைஞ்சிருக்கலாம் நிறைய வகையில. சோ இந்த விஷயமும் அவங்களோட நடத்தை மாற்றங்கள்ல வந்து இன்க்ளூட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்கிரீன் டைமால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது
மோஸ்ட் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல பேரண்ட்ஸுக்குமே இந்த உணர்வு மாற்றம். அவங்களால அவங்களோட இமோஷன்ஸ சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கஷ்டமாக இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட உணர்வுகள் இப்ப ஒரு கோபம் வேண்டா, கோபமா கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள கஷ்டம். அது எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியா. சந்தோஷத்தையும் எப்படி வெளிக்காட்டுன்னு தெரியா. சந்தோஷப்பட்டா எப்படி பேசுறது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி அதே போல பயம். பயத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பயத்தை எப்படி கோப் அப் பண்ணி வாருது? அப்படின்றது அந்த பிள்ளைகளுக்கு வந்து சம்டைம் தெரியாம. ஆனா இந்த மாற்றங்களோட எஃபெக்ட் எப்ப விளங்குதுன்னா பிள்ளைகள்ட்ட 6 வயதுக்கு பிறகு. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது, நர்சரிக்கு நர்சரியில போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும். ஆனா அப்ப முழுக்க வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து சரியான செக்யூரிட்டி ஒண்ணு குடுப்பாங்க. நர்சரியில ஒரு பேரண்ட் வந்து ஈக்கிறதுக்கு அனுமதி குடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இது உண்டு கான்ஃபிடன்ஸ், கம்ஃபர்ட் லெவல் உண்டு இருக்கும். ஆனா இந்த கான்ஃபிடென்ட்ட உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் 6 வயதுக்கு பிறகு. ஏன்னா 6 வயதுக்கு பிறகு ஸ்கூல் போறதுல பயம், மதரசா போறதுல பயம், தனியா ஒர்க் ஒர்க்க செய்யறதுல பயம், தனியாக விளையாடுறதுல பயம், மத்த பிள்ளைகளோட விளையாடுறதுலயும் பயம். யார் சரி அடிக்குமா இதாக்குமா அப்படின்னு சில பிள்ளைகளுக்கு எப்படி என்றா நாங்க வீட்டை விட்டு போயிட்டு விளையாடினா வீட்டுல உள்ள உமக்கு ஏதாவது ஆயிடுமா, வாப்பாக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படி என்ற பயம் கூட இருக்கு. சோ இந்த மாதிரி அதே நேரம் அவங்களோட கோவப்பட்டா என்ன பண்றது, தூக்கி அடிக்கிறது, கத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதான். சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இப்ப படிக்கிறத ஃபோர்ஸ் பண்ணும்போது பென்சில்ட கூர உடைக்கிறது, சம்டைம் வந்து புக்ஸ வந்து பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். அது அது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் இந்த ஸ்கிரீன் டைம் அடிக்ஷன். அவங்களுக்கு எப்பவும் சம்டைம் வந்து மோஸ்ட்லி பிளஷர் வந்து இந்த ஸ்கிரீன் டைம்ல தான் கிடைக்கும். இப்ப மத்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பாகாது. ஈவன் ரொம்ப இறக்கமான பெற்றோர்கள் பேசும்போதே அவங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்கும். சோ ஏன்டா அந்த விஷயம் ஸ்கிரீன் டைம்லே அதுதான் எனக்கு ஹாப்பி அப்படின்ற உணர்வு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்படுது. ஏன்னா அது பிள்ளைகள் 0 to 6 இயர்ஸ் எந்த அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய பெரிய அறிவு இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன்னா நாங்க சொல்ற விஷயம் வானம் வந்து சொன்னதுக்கு அவங்க கேட்கறதுக்கு கூடிய பெரிய அறிவு இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமலே இந்த மாற்றங்கள் அவங்களுக்குள்ள உருவாக்குறது தான் கஷ்டமான விஷயம். ஆனா அத நாங்க பெற்றோர் கூட தெரிஞ்சு கொள்ளாம இருந்தேன்டா அந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைகளை காப்பாத்த அவங்களால முடியாது. கட்டாயம் பெற்றோர்கள் இத பத்தி தெரிஞ்சு கொள்ள வேணும். சோ அதனாலதான் நாங்க இந்த ஸ்கிரீன் டைம் நாங்க சொல்லவும் டிஜிட்டல் சுகர் அண்ட் வெரி டேஸ்டி ரைட். இந்த டிஜிட்டல் சுகர் எப்படின்னா நல்லா டேஸ்டியா இருக்கும், பார்க்க பார்க்க நல்ல ஸ்வீட்டா இருக்கும். ஆனா உடம்புக்கு ரொம்ப ஆபத்தானது. அதே மாதிரி தான் இந்த ஸ்கிரீன் டைம் வந்து பிள்ளைகளுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உண்மை தேவையில்ல, வாப்ப தேவையில்ல, சாப்பிட தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரீன் டைம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ப்ளஷரா, ரொம்ப செக்யூரிட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வெரி பேட் திங். அது வந்து அவங்களோட உடலுக்கும் சத்தாக முடிகிற நிலைமைகள். இன்னைக்கு ஸ்டடீஸ்ல வர ப்ராப்ளம் என்னன்னா அட்டென்ஷன் ஃபோக்கஸ் இல்ல. பேரண்ட்ஸ் வருவாங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைக்கு டைம் அடிக்ஷன் ரைட். அடுத்தது வந்து சமூக திறன்கள். பெற்றோர்களுக்கு ஆசை பிள்ளைகள் வந்து எல்லாம் இந்த ரிலேஷன்ஸோட நல்லா பழகணும், இந்த ரிலேஷன்ஸ் பிள்ளைகளோட நல்லா பழகணும், விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸோடன்றது வந்து குறைவாக இருந்திருந்தாலும் ஆக்களோட நல்லா பழகணும் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ அந்த பிள்ளைகள் கிட்ட அதுக்கான சோசியல் ஸ்கில்ஸ் வந்து வளர்க்கப்படவில்லை. இந்த 0ல இருந்து 6 வயதுக்குள்ள
பிள்ளைகளோட சோஷியல் ஸ்கில்ஸ் கட்டாயம் வளர்க்கப்படணும். ஆனா அதை வளர்க்கறதுல இந்த ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப பாதிப்பு செலுத்தும். ஸ்கிரீன் அடிக்ஷன் வந்து அவங்களோட அந்த சோஷியல் ஸ்கில் வளர்றதை வந்து ரொம்ப பாதிக்கும். அதுதான் அதே நேரம் தான் இந்த உணர்ச்சிகளை அடக்குறது இல்லாமக்குறது. இமோஷனல் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அது வந்து ஆங்கர் மட்டும் இல்ல, ஹாப்பி என்றாலும் சரி, அந்த ஹாப்பிய எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியா. ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டும் கொண்டு போய் காட்டினாலும், இல்லாட்டி ஒரு எக்ஸைட்மெண்டான விஷயம் மட்டும் கொண்டு போய் காட்டினாலும், அந்த புள்ள எக்ஸைட் ஆகாது, பேசாம இருக்கும். ஏன்னா அந்த புள்ளுக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு தெரியாம, அது ஏன் அப்படி தெரியாம போகுது அப்படின்றத நாங்க பார்ப்போம். இந்த இதுக்கு பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்லீப்பிங் வந்து ரெகுலேட்டா இருக்காது. தூக்கம் வந்து தடைகளா இருக்கும். ரொம்ப சம்டைம் வந்து நைட் முழுக்க தூங்காம இருப்பாங்க. ரைட். மார்னிங் தூங்குவாங்க. அது பாடி டயர்டால தூங்குவாங்க. அதே நேரம் அப்படி தூக்கம் மாறும்போது அவங்களோட சாப்பாடு டைம், அவங்களோட உடல் மெலிஞ்சு கொண்டு போகும். சில பிள்ளைகள் வந்து ரொம்ப தூங்குவாங்க. ரைட். அவங்களுக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும். ரைட். ஏன்டா தூங்கிட்டு ஃபோன் பார்ப்பாங்க. பார்த்துட்டே தூங்குவாங்க. அதுக்கப்புறம் எழும்பி கொஞ்சம் அங்கல மாதிரி எது சரி செஞ்சு அடிக்கல அவங்களுக்கு டயர்ட் ஆகிடும் மறுக்கும் ஃபோன் பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து கண்ணோட ஆரோக்கியம். ரைட். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இலங்கையில நிறைய சிறு வயது பிள்ளைகளுக்கு கண் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு காணப்படுது. அதுக்கு மெயினான ரீசன் வந்து இந்த ஸ்கிரீன் டைம். அதே நேரம் உடல் பாகங்கள் இயங்கும் நேரம் குறைவடைந்ததால உடல் பாகங்கள்லயும் வலு வந்து குறைவாகும். மோஸ்ட்லி வந்து பிள்ளைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், எக்ஸசைசஸ் ஆக்டிவா இருக்கணும், புள்ள எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா இப்ப ஆக்டிவ் என்ற வேர்டையும் வந்து நாங்க வந்து தவறா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எப்படின்னா நார்மலா கிளாஸ் ஒரு புள்ள ஆக்டிவா இருக்கிறேன்டா இந்த புள்ளைக்கு என்னது ஒரு ஹைப்பர் ஆக்டிவோ ஏடிஹெச்டியோ அப்படியேன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு டவுட் வர அளவுக்கு எல்லாரோட மைண்டும் மாறி எல்லாரோட மைண்டுமே ஒரு ஸ்டக்னண்டான நிலையில காணப்படுது. புள்ள ஏண்டா ஓடப்படாது, திரியப்படாது, ஏறப்படாது, இறங்கப்படாது. புள்ள அப்படியே சேல வச்ச மாதிரி இருக்கணும். புக்க கொடுத்தா பசந்தா ரீட் பண்ணிட்டு மூடிட்டு பசந்தா இருக்கணும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். பெற்றோரும் இப்படி எதிர்பார்க்கிறோம், டீச்சரும் அப்படி எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கிறது. ஏன்னா அது எனக்கு ட்ரபிளா இருக்கப்படாது. ஆனா அப்படி இல்ல. உண்மையா புள்ளைகள் அப்படி இல்ல. அந்த மாதிரி புள்ளைகள் ஈக்க மாட்டாங்க. அப்படி ஈக்கிறண்டா தான் நாங்க யோசிக்கணும். மிச்சம் யோசிக்கணும். என் புள்ள ஒண்ணும் ஒர்க் பண்ணுது இல்ல, ஏறுது இல்ல, ஓடுது இல்ல அப்படின்றத கவலைப்பட்டதை விட்டுட்டு, ஏன் என் புள்ள ஏறுது, ஏன் என் புள்ள ஓடுது, ஏன் என் புள்ள ஆஹ் புழுவுது, பாயுது அப்படின்ற கவலைப்படுற அளவுக்கு இந்த நாம வந்துட்டோம். பட் அதுக்கு மெயின் ரீசன் என்னண்டா, நாங்க எப்பவுமே எங்களோட கம்ஃபர்ட்டை தான் பாக்குறோமே தவிர உண்மையான விஷயம் என்ன, யாருக்கு உண்மையான பாதிப்பு இது, ரைட், இது வந்து உண்மையாவே ப்ராப்ளமா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறோம். சோ இந்த மாதிரி வெபினார்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் எப்படின்னா, பெற்றோர்களுக்கான சரியான தெளிவை கொடுக்கறதோட அவங்க பிள்ளைகளை வந்து சரியா வழி நடத்தவும் உதவியா இருக்கும். சோ அடுத்த வந்து உண்மையான விளையாட்டுக்கு வந்து ஆர்வம் குறையும். இன்னைக்கு நார்மலா ஈவன் ஓலெவல் பிள்ளைகள் கூட எப்படி என்றா அவங்களுக்கு வந்து வெளியில போய் விளையாட வந்து விருப்பம் இல்ல. இன்டர்வெல்ல வந்து கூட வெளியில போய் விளையாட வந்து விருப்பம் இல்ல. அந்த மாதிரியான பிள்ளைகள் இருக்கிறாங்க. எவ்ரிதிங் எல்லா விஷயமுமே வந்து போன்ல. ஈவன் ஏர்ன் பண்றதாலும் நான் போன்ல கேம் விளையாடி ஏர்ன் பண்ணி கொள்வேன் அப்படின்ற லெவல்ல வந்து இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்பவே புள்ளைகளுக்கு கிரிட்டிக்கலான ஒரு பீரியட். அந்த மாதிரி புள்ளைகள் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா உண்மையா பிள்ளைகளுக்கு கட்டாயம் விளையாட்டுல வந்து ஆர்வம் ஈக்கணும். ஆனா இந்த ஸ்கிரீன்ல ரொம்ப டைம் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களுக்கு உண்மையான விளையாட்டுகள்ல ஆர்வம் இருக்காது. ஏன்னா உண்மையான விளையாட்டுகள்ல அவங்களுக்கு வந்து அந்த பிளஷர், அந்த சந்தோஷம் வந்து கிடைக்காது. அது எப்படின்னு நாங்க பார்ப்போம். அடுத்து குடும்ப உறவுகள்ல தொடர்பு குறையும். ஆக்கள் வாரத்து விருப்பம் இல்ல. எனக்கு அவங்களோட பிள்ளைகளோட எல்லாம் விளையாடலாம், அவங்களோட பிள்ளைகளோட பேசலாம், ஆண்டி அங்கிள்ஸோட வந்து எனக்கு பேசலாம், அவங்க வாரதே எனக்கு விருப்பம் இல்ல. அந்த மாதிரி நிலைமைகள் உருவாகும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான நிலைகள் ஸ்கிரீன் அடிக்ஷன் சின்ன பிள்ளைகள்ல ஏற்படும் போது பிள்ளைகளுக்கும் உருவாகும், பெரியவங்க கிட்ட ஏற்படும் போது பெரியவங்களுக்கும் உருவாகும். ஆனா பெரியவங்க எப்படி, நான் வந்து இன்ட்ரோவர்ட், நான் யாருக்கிட்டையும் எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக் கொள்றாங்களே தவிர அது வந்து பெருமை இல்ல. அவங்களுக்குள்ள
அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து குறைவடையுது, காரணம் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீனிங் டைமால. அடுத்த பிள்ளைகளுக்கு செயலிழப்பு, சோர்வு. இட் மோஸ்ட்லி வந்து பிள்ளைகளுக்கு திடீரென்று நடக்க இயலாம போகுது, திடீரென்று திடீரென்று டயர்ட் ஆகுது, கொஞ்சம் விளையாடினாலும் டயர்ட் ஆகுது. அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்து இன்றைக்கு பிள்ளைகள் கிட்ட அடிக்கடி உருவாகுது. ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிட்டா ஒரு 2-3 பிள்ளைகளுக்கு எப்படியுமே இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் அவங்களோட லைஃப்ல வந்து இம்பாக்ட் பண்ணுது. சோ உண்மையாவே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணு காணக்கூடிய விஷயங்கள். அது இல்லாம உண்மையா பயாலஜிக்கலா ரைட், உங்களோட உடல் பாகமான இந்த மூளையில பயாலஜிக்கலாவே என்ன நடக்குது அப்படின்றது நாங்க கொஞ்சம் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கொள்வோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க, நிறைய பேர் கதைக்கிறாங்க, காண்றது ரைட், நடந்து கொள்ற முறையை வச்சு சொல்றாங்க. ஆனா அது உண்மையாவே மூளையில எப்படியான எஃபெக்ஷனை உருவாக்குது என்றதுல தான் தெரிஞ்சு கொள்வதன் மூலம் உங்களுக்கு அது விளங்கும். எந்த அளவுக்கு பாதிப்பு, கை உடைஞ்சா மருந்து போடுற மாதிரி இல்ல, மூளையில போயிட்டு உங்களுக்கு மருந்து போட இயலா, அப்படியான ஒரு ஒரு வெரி சென்சிட்டிவான மேட்டரா இது வந்து இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்குது. ரைட், இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வீக்கான விஷயம் என்னன்னா, எங்களோட மூளையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நரம்பு கனெக்ஷன்ஸ்கள் வந்து சினாப்ஸ் வந்து உருவாகும். ரைட், அந்த நரம்பு கனெக்ஷன்ஸ்கள் வந்து வீக்காக ஸ்டார்ட் ஆகும். ஏன்டா இந்த எங்களுக்கு தெரியும், இந்த 2 தொடக்கம் 6 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்க நிறைய சென்சரி இன்புட்ஸ் விளையாட்டுகள் கொடுப்போம். ஈவன் என்னோட சகோதரர் சொன்ன மாதிரி ஈவன் எங்கட நிறுவனத்தால் நடத்தப்படுற பிரெயின் ஜிம் ஒர்க்ஸ்ல கூட நாங்க வந்து மெயினா ஏஜுக்கு என்ன தேவை என்றது அடிப்படையில பார்த்து சென்சரி ஒர்க்ஸ் கொடுப்போம் நிறைய கைக்கு. இந்த சென்சரி ஒர்க்ஸ் வந்து இந்த ஸ்கிரீன் யூஸ் பண்ற பிள்ளைகளை வந்து காணப்படாது. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டு உணர்தல் வந்து குறைவாக காணப்படும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து டிஜிட்டலா தான் ஸ்கிரீனை தான் டச் பண்ணி இருப்பாங்க. இப்படி அந்த சென்சரி பிளேஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லாம இருக்கிற நேரம் அதுக்கான நரம்பு இணைப்புகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கும். அது என்ன பண்ணும், இவ்வளவு காலம் யூஸ் ஆகாம இருக்கும்போது இது எனக்கு தேவையில்லை, இந்த நரம்பு இணைப்பு வந்து இது யூஸ் பண்ணப்படாத நரம்பு இணைப்பு, அது தேவையில்லைன்ற போது அது என்ன பண்ணும், அது வீக்காவே தானாவே சேலையில இருந்து போய்க்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளமால 6 வயதுக்கு பிறகும் என்ன நடக்கும், எங்களுக்கு தேவை ஏற்படும் போது அந்த அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே வீக்கா இருக்கிறதால அவங்கள்ட்ட இந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் குறைவு சம்பந்தமான பிரச்சனைகள், டிசிஷன் மேக் பண்ற பிரச்சனைகள், ஸ்கில் சம்பந்தமான பிரச்சனைகள்ல வந்து பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா எங்களோட மூளையோட முன்பக்கம் ரைட், இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த அறிவு சம்பந்தமான விஷயங்கள், மெமரி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. அந்த இணைப்புகள் வந்து வலுவடையுது எப்படி என்றா எங்கட இந்த சென்சரி ஒர்க் ஆகுது. அப்ப அது வந்து 2 வயதுல இருந்து 6 வயது உட்பட்ட ஆக்களுக்கு ஃபைன் மோட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, இந்த கையால செய்யற ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாம் கட்டாயம் கொடுக்கப்படுவாங்க. அடுத்து மிக முக்கியமான ப்ராப்ளத்துக்கு ரீசன் தான் இந்த டோபமைன். ரைட், டோபமைன் என்ற கெமிக்கல்ஸ் வந்து எங்கட மூளையில உருவாகுது. ரைட், இது எப்படின்னா இது தான் இந்த பிள்ளைகள் வந்து ஓவரா நாங்க ஸ்கிரீன் வந்து பார்க்கும்போது பிள்ளைகள் எப்படின்னா ஸ்கிரீனுக்கு வந்து அடிக்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த டோபமைன் வந்து ஒரு பிளஷரை உருவாக்கும், சந்தோஷத்தை உருவாக்கும். அது வந்து இன்ஸ்டன்ட் சந்தோஷமா இருக்கும். இப்படி என்னும்போது அந்த சந்தோஷம் வந்து கிடைச்சிடுது. அது வந்து கிடைச்சிடுது எதால, போன் யூஸ் பண்றதால, அந்த ஸ்கிரீன்ல காண்ற விஷயங்களால அந்த சந்தோஷம் கிடைக்குது. இப்படி டக்குன்னு கிடைக்கும் போது அந்த புள்ள வந்து எப்பவுமே போனுக்கே தொடர்ந்து அது வந்து இந்த டோபமைன் சுரத்தல் நடந்து கொண்டிருக்கிறதால அது தொடர்ந்து அதிலேயே இருந்து கொண்டு இது வந்து அடிக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இந்த ஸ்கிரீன் வெளிச்சம், அது வந்து மிக முக்கியமாக ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரியாக்களுக்கும் சரி தூக்கத்தை பாதிக்கிறதுக்கு ரீசனா அமைக்குது. எங்களோட தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ற இந்த மெலட்டோனின் என்ற செக்ரஷனை வந்து வெளிச்சம் வந்து குறைக்குது. ரைட், வெளிச்சம் வந்து அதோட செக்ரஷனை குறைக்கிறதால எங்களுக்கு வந்து தூக்கம் வர லேட் ஆகுது. சோ நார்மலா பிள்ளைகள் வந்து தூங்க
தூங்குற ப்ராப்ளம் இருந்தா 2 தொடக்கம் 6 வருடங்களுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு இது தூங்குற ப்ராப்ளம் இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டாயம் சூரிய ஒளியில வந்து அவங்கள நடக்க விடுங்க, அவங்கள ஒர்க் பண்ண விடுங்க. சூரிய ஒளி வந்து அவங்களுக்கு கட்டாயம் வந்து ஹெல்ப்பா இருக்கும். அதே நேரம் ஒரு 7:00 ஆகும்போது 6 to 7:00 ஆகும்போது கட்டாயம் வந்து உங்களோட லைட்ஸ் எல்லாம் வந்து டிம் ஆக்குங்க. ரைட், ஈவன் அந்த புள்ள இன்னும் தூங்குறல அப்படி என்ற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணும்போது இந்த லைட் இந்த குறைவான வெளிச்சத்துல கட்டாயம் இந்த மெலட்டானின் என்ற ஹார்மோன் சுரக்கும். அது இந்த பிள்ளைகளோட நித்திரையை வந்து சீராக்கும். அடுத்து வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகளோட பேச்சு திறன். ரைட், சில பேருக்கு வந்து சில நேரங்கள்ல பெரியவர்களுக்கும் வந்து பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிலும் அவங்களுக்கு வந்து அஹ், சில விஷயங்களை சொல்றதும் கஷ்டமா இருக்கும். எப்படி என்ன இப்ப அவங்க வந்து அவங்களோட ஒரு கவலையான ஒரு விஷயத்த கூட அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு அது சொல்ல தெரியாம இருக்கும். சில நேரம் வந்து ஆஹ் 2 பேர் பேசுவாங்கன்னா ஒரே பிரச்சனை வருமா, இன்னும் சம்டைம் உமக்கும் பிள்ளைக்கும் இடையில ஒரே பிரச்சனை என்னன்னா, உம்மா சொல்ற விஷயம் வந்து புள்ளைக்கு விளங்குது இல்ல, புள்ள சொல்ற விஷயம் வந்து உமக்கு விளங்குது இல்ல. அது வந்து அந்த அந்த விளக்கம் அந்த 2 பேரும் வேர்ட் யூஸ் பண்றது. இப்ப பிள்ளைக்கு வந்து உண்மையிலே வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு பால பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, பால தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அது வந்து ஷேப் என்ன பண்ணுது, மாறுது. ரைட், அது வந்து உமக்கு வந்து ஒரு வேறொரு விஷயமா போய் சேருது. இப்ப அவர் ஆப்பிள பத்தி சொல்றாருன்னா உமக்கு வந்து ஆரஞ்சா தான் ஃபீல் ஆகுது, விளங்குது. அந்த மாதிரியான விஷயங்களால பிள்ளைகளோட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. ரைட், பேசுற லாங்குவேஜஸ்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஓவர் டைம், லாங் டைம் இந்த போன் வந்து யூஸ் பண்றதால நடக்கலாம். அப்ப அவரும் ஏன் இப்ப மத்த புக்ஸ் யூஸ் பண்ணினா அடிமையாவறல்ல, ஏன் வந்து போன் மட்டும் ஸ்கிரீனுக்கு மட்டும் அடிமையாகுறாங்க அப்படின்னு கொஸ்டின் வந்து உங்கள்ட்ட வரையணும். ரைட், அப்ப ஏன் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிவார்டா இருக்கு. ரைட், அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு குயிக் ஹாப்பினஸ் வந்து கொடுக்குது. எல்லாருக்குமே லைஃப்ல ஹாப்பினஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஹாப்பினஸ் தேடித்தான் போறோம். அந்த மாதிரி போக்கல பெரியாக்களுக்கே அப்படி இருக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரியாம அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள உருவாகும் போது அவங்களுக்கு தேவை அந்த ஹாப்பினஸ் மட்டும். அப்ப ஸ்கிரீன் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிவார்டை கொடுக்கறதால அது வந்து ஃப்ரீக்வெண்ட் டோபமைனை வந்து உருவாக்குது. அந்த ஃப்ரீக்வெண்ட் டோபமைன் தான் அவங்களுக்கு இந்த ஓவர் ஹாப்பினஸ். ரைட், அவங்களுக்கு ஹாப்பினஸ் பிளஷரை உருவாக்கி அவங்கள அந்த போன்ல இருந்து எடுக்க விடுதில்லை. அதனால தான் நீங்க சாப்பிடும் போது தூங்கும் போது போன் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ரைட், அப்ப விருப்பம் நீங்க சொல்வீங்கல்ல ரொம்ப ப்ராப்ளம், விருப்பம் இல்லாத சாப்பாடும் போன் கொடுத்தா சாப்பிடும் புள்ள அப்படின்ட்டு. அது ரீசன் என்னன்னா போன்ல இருக்கிற ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு அந்த கசப்பை மறக்கடிக்கும். அது அவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டு இல்லை. பட் உண்மை யாரோட பேச கொண்டிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு போன் வந்து அந்த ஹாப்பியை தருது. இப்படி இந்த டாப்பமைன் வந்து சுரக்கிறதால அவங்களுக்கு இன்ஸ்டன்டா தானே இந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. நீங்க போன் எடுத்து அடிக்கல என்ன நடக்கும், அங்க ப்ராப்ளம். ரைட், அவங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் இல்லாம போச்சு. அப்ப என்ன நடக்கும், புள்ள அடம் பிடிக்க தொடங்கும், கத்த தொடங்கும், ரைட், இரிட்டேட் ஆக தொடங்கும், இருக்கிறதெல்லாம் உடைக்க தொடங்கும். எப்படியாவது அந்த ஹாப்பினஸ் நாங்க எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு. அப்ப கட்டாயம் என்ன காரணத்துக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி ரைட் அந்த மூமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்று தெரியாம இருக்கிற போது அந்த போனையும் தூங்கும் போதோ, தூக்கமாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் போதோ, சாப்பிட கொடுக்க கஷ்டமா இருக்கும் போதோ அந்த போனை வந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதால அந்த பிள்ளைக்கு வந்து இயற்கையான ஆர்வம் குறையும். ஏன்னா மத்த ஹாப்பினஸ்ல எல்லாம் மெதுவா தான் இந்த டோபமைன் வந்து சுரக்கும், ஃபாஸ்டா சுரக்காது. ரைட், அப்ப இந்த சந்தோஷம் வந்து மெதுவாக உருவாகும்.
அப்ப அதுக்கு வந்து புள்ள என்ன பண்ணணும் பழக்கப்பட்டில்ல. உடனே இந்த டோபமைன் சுரந்து அவங்க உடனேயான பிளஷருக்கு தான் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப மெதுவான பிளஷருக்கு, மெதுவான சந்தோஷத்துக்கு அது வந்து பழக்கப்பட்டில்ல. அப்ப அந்த புள்ள என்ன கேட்கும்? எனக்கு ஃபோன் தான் வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கும். சோ அந்த புள்ளைக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு காத்திருக்க முடியல. ஏன்னா பேஷன்ஸ் இல்ல. ரைட், காத்திருக்கிறதுக்கு விடவே ஆகுது. எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க தொடங்கும். இப்ப இதனால தான் இந்த அடிக்ஷன் பாத்வே உருவாகும். ரைட், டோபமைன் டக்குன்னு சுரக்கும், இயற்கையான ஆர்வம் குறையும், காத்திருக்க இயல, அப்ப தூக்கி ஏதாவது அடிக்கும், ராங்கான பிஹேவியர்ஸ் நடந்து கொள்ளும். இது வந்து அப்படி ஒரு பாத்வேயாக உருவாக தொடங்கும். சோ இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன் வந்து எங்கட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து பாதிக்கிறதால அது வந்து தன்னிச்சையான கட்டுப்பாட்டு குறையும். அதாவது எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் செல்லுது. இன்ஷால்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பேங்க் முடிஞ்சதோடு நான் ஸ்டார்ட் பண்றேன். Okay. Jazakallah. 1 minute. Okay. Right. அடுத்து வந்து ஏன் நாங்க இந்த ஸ்கிரீன் டைம் கடுமையானது பார்த்துக்கொண்டு இருந்தோம். அதனால இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல வந்து பாதிப்புகள் உருவாகுறதால, இந்த மூளையிட முன்பக்க மூளையில வந்து பாதிப்புகள் உருவாகுறதால, பிள்ளை என்ன நடக்குமெண்டா பிறகு
தன்னிச்சையான முடிவுகள்ல வந்து ஏற்படுறதுல வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அதனால தான் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ்ல வந்து பாதிப்புகள் ஏற்படுது. ரைட். அதனால தான் புள்ள வந்து நெனச்சிருந்தாலும் அவங்களால அந்த ஆங்ரிய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க நெனச்சிருந்தாலும் அவங்களால வந்து அந்த அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. கத்தும், அடிக்கும், அவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். உண்மையிலே புள்ள அப்படி நடந்து கொள்ளுதுன்னா, அதுக்கான ரீசன் என்னன்னா, பிள்ளைட மனசுல வந்து பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து காணப்படுது அப்படின்றது தான் ரைட். அடுத்து ஓகே. அடுத்து வந்து, இப்ப நாங்க நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எந்த மாதிரி ஸ்க்ரீன் அடிக்ஷனால எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்றது எல்லாம் பார்த்துட்டோம். ரைட். இப்ப குழந்தைகள எங்கட எங்கட ஆசைப்படி, ரைட், பெற்றோர்களான எங்கட ஆசைப்படி குழந்தைகள எப்படி புத்திசாலியாக வளர்க்கலும்? ரைட். இந்த 2ல இருந்து 6 வயசு குழந்தையிட பேஸ்மெண்ட்ட எப்படி நாங்க போடலும் ஒரு புத்திசாலியாக உருவாகணும் அப்படின்டா, அப்படின்னு பார்க்கிறப்போ உண்மையிலேயே சின்னத்துல இருந்தே புள்ள பொறந்து தொடங்கின நாள்ல இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க, புள்ளையோட பேச ஆரம்பிங்க. ரைட். எல்லா விஷயங்களையும் பேசுங்க. நீங்க செய்ற விஷயம், புள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுங்க. 2 வயதுக்கு முதல்ல இருந்தே பிள்ளைட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும். நம்ம நார்மலா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன்டா. நீங்க மார்னிங் இந்த டைமுக்கு எழும்புங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்படி பிரஷ் பண்ணணும். நீங்க இப்படித்தான் வாஷ் பண்ணணும். நான் வாஷ் பண்ணினா நீங்க இப்படித்தான் நடந்து கொள்ளணும். நான் சாப்பிட தரும்போது நீங்க இப்படித்தான் இருக்கணும். அப்படின்னு உங்களோட கனவுகள, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ கட்டாயம் புள்ளையோட பேசுங்க. ரைட். அது 2 வயதுக்கு முன்னுக்கு இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது 2 வயதுக்கு ஒரு 1 1 இயர் 1 1/2 இயருக்கு பொறவு. ரைட். பிள்ளை பேசும்போது கேளுங்க. கேட்டு நீங்க கட்டாயம் ரியாக்ட் பண்ணுங்க. அதுகிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. ரைட். இன்னைக்கு அது அது வந்து செல்ல தடமாறும்போது உங்களால விளங்கிக் கொள்ள இயலும். அத நீங்க விளங்கிக்கோங்க. விளங்கிக் கொண்டத புள்ள அக்செப்ட் பண்ணிக்கொள்ளணும். அப்பதான் நாளைக்கு இன்னும் 2 வார்த்தை பேசும். முதல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பிழையா பேசும், தடமாறும். அப்படி நடக்கும்போது 2வது வார்த்தை பேசணும்னா, நீங்க அந்த பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு வந்து சரியான ஒரு எக்ஸ்பிரஷன், சரியான ஒரு அப்ரிசியேஷன குடுத்திக்கோணும். நிறைய கதைகள் 2ல இருந்து 6 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைய கதைகள் சொல்லுங்க. அந்த புள்ளையோட எதிர்காலம் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அப்படி மாதிரி கதை சொல்லுங்க. அந்த கதைய வந்து அந்த புள்ள தான் அந்த கதையில ஹீரோவா தன்னை நினைக்கும். ரைட். எந்த லைஃப்பும் இப்படி மாறும்ன்னு பதிஞ்சு கொள்ளும். அது அப்படியே அவங்களுடைய எதிர்காலத்துல வந்து சரியாக அமையும். ரைட். இந்த டைமுக்கு எழும்புங்க, இப்படி ஸ்கூல் போக இயலும், இந்த மாதிரி நடந்து ஸ்கூல் போறேன்னா நடந்து ஸ்கூல் போக இயலும், இப்படித்தான் டீச்சர் இருப்பாங்க, இப்படி சொன்னா நீங்க இப்படி நடந்து கொள்ளணும்ன்னு ஒவ்வொரு விஷயமா நீங்க சொல்லுங்க. அதே நேரம் கட்டாயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. புள்ளைக்கு நாங்க எவ்வளவு புக் குடுக்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சிகள் குடுக்குறோமோ, கிரேட் 1 டூ ஏ லெவல் மட்டும் எவ்வளோ விஷயங்கள கற்பிக்கிறோமோ, எல்லாத்தையும் விட பெஸ்ட்டான விஷயம் பெற்றோர்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர படிப்பின. ரைட். நாளைக்கு எதிர்காலம் இன்றைய புள்ளையோட எதிர்காலம் என்னன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு படிப்பு இல்ல. நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு வேண்டிய மாதிரி கிடைக்கும். நாலேட்ஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. மேத்ஸ் தெரியாமயும் அவங்க வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய டெக்னாலஜி வந்து இன்னைக்கு இருக்கு. சயன்ஸ் தெரியாமயும் அவங்களுக்கு பெரிய ஒரு லெவலுக்கு ஏதோ வொர்க் செய்யக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஆ நிலைமை இருக்கு. ஏன்னா இன்றைக்கு எல்லா பிசினஸ்மேனும் சயன்ஸ்ல வந்து ஏ எடுத்தாக்களோ, இல்லாட்டி டாப் எடுத்தாக்களோ அப்படி இல்ல. எந்த துறையில போகணுமோ கட்டாயம் அந்த புள்ள அந்த துறைய வளர்த்துக் கொள்ளும். ஆனா எங்க இன்றைக்கு பிள்ளைகள்ட்ட குறைகள் காண்றோம்? எங்க பிரச்சனை காணுது என்று பார்த்தோம்னா, பிள்ளைகள் நடத்தைகள்ல, எமோஷன்ஸ்ல, மோரல்ஸ்ல ரைட். எப்படி பெற்றோர்களோட பேசுறது? எப்படி மூத்தாக்களோட பேசுறது? எப்படி அ ஒரு ப்ராப்ளம் வந்து அத ஃபேஸ் பண்றது? ரைட். இந்த சூசைட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்தே நாங்க அத காண்றோம். இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம்ஸ் அமையுது. ரைட். நிறைய வயலன்ஸ் வந்து நடக்குது. ரைட். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இனிமே வரக்கூடிய எதிர்கால சந்ததியினர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளங்கள். அப்ப அதுகள் எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட் இந்த 2ல இருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நீங்க எப்படி நடத்துறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி இப்படி நடந்தா இப்படி இப்படி பண்ணணும். ரைட். இப்படி பண்ணேலும். ரைட். நீங்க நல்லா வருவீங்க. நீங்க நாளைக்கு இப்படி பண்ண போகல நீங்க பெஸ்ட்டா இருப்பீங்க. அப்படின்னு கட்டாயம் கைட் பண்ணுங்க. அந்த படிப்பினை தான் அவங்களோட நாளைக்கு வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்த
தைரியம் குடுக்கும். அந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ண தைரியம் குடுக்கும். ரைட். அத தாண்டி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து கற்பனை விளையாட்ட கட்டாயம் ஊக்குவிங்க. அவங்கட்ட இமேஜினேஷன இது பண்ணுங்க. அவங்க பொய்க்கு பொய்க்கு நெறைய 2ல இருந்து ஒரு 4, 5 வயசு புள்ள வந்து எப்படின்னா, பொய்க்கு கதை சொல்லுவாங்க. அப்ப பெற்றோர்கள் நினைக்கிற இவ ஒரே பொய் சொல்றா. இவ நெறைய பொய் சொல்றா அப்படின்ட்டு அது வந்து ஒரு ராங்கான விஷயமா என்ன பண்ணுவோம், எல்லார்ட்டயும் சொல்லி அவ பொய்க்காரியாக்கி, அந்த மாதிரி இவ நெறைய பொய் சொல்லக்கூடியவ அப்படின்னு. அது வந்து புள்ளையோட கற்பனை. அந்த கற்பனையா பாருங்க. அந்த கற்பனையில நீங்களும் சேர்ந்து கற்பனைய வளர்த்து அந்த புள்ளைக்கு ஹேப்பியா குடுங்க. அந்த விஷயம் வந்து புள்ளையோட ஒரு இன்னோவேட்டிவா திங்க் பண்ணக்கூடிய ஆற்றல வந்து கட்டாயம் உருவாக்கும். ரைட். எப்பவுமே இந்த ஸ்க்ரீன் பயன்பாட்ட வந்து கட்டாயம் குறைங்க. அது வந்து இந்த ஸ்க்ரீன் பயன்பாடு வந்து என்றைக்குமே புள்ளையோட லைஃப்ல வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அடுத்தது, பின்ன கேட்கிற பெரிய பிரச்சனை. ரைட். அந்த புள்ளைகள் அ ஃபோனுக்கு இருக்கிற ஈர்ப்பு, அட்ராக்ஷன் வந்து நார்மலா இல்ல. அதுதான் பேரண்ட்ஸ்ட பெரிய ப்ராப்ளம். அப்ப நாங்க எப்படி இந்த ஃபோன் அட்ராக்ஷன் இல்லாம புள்ளைய வந்து அட்ராக்ட் பண்ணிலும், என்னோட க்ளோஸ் ஆக்கையிலும். ரைட். ஃபோன குடுத்தா தான் நான் நல்ல மம்மியா, நான் நல்ல உம்மவா. ரைட். ஃபோன் குடுத்தா தான் புள்ள சொல்லுது, குட் உம்மா அப்படின்ட்டு, நல்ல உம்மா அப்படின்ட்டு ஒரு ஹேப்பியா இருக்கு. ஆனா அப்படி இல்ல. தெரிஞ்சு தெரிஞ்சு எங்களுக்கு பிழை செய்ய இயலா. அப்ப நாங்க எப்படி அத வந்து எங்களுக்கும் புள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவை ஏற்படுத்த இயலும்? ரைட். அது தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி. ரைட். இந்த சாதனங்கள் இதுக்கு முந்தின காலம் இல்ல. ரைட். நல்ல ஒரு ஒரு விஷயம் மட்டும் திங்க் பண்ணுங்க. இதுக்கு முற்பட்ட காலம், இந்த ஜெனரேஷன் இதுக்கு முற்பட்ட காலம் இந்த அளவுக்கு ஃபோன்ஸோ, சாதனங்களோ எதுவும் இல்ல. ஆனண்டா பேரண்ட் சைல்ட் அண்ட் பாண்ட் வந்து மிகவும் உறுதியா இருந்துச்சு. ரைட். பேரண்ட் கண் கலங்குறது வந்து புள்ளையும் கண் கலங்க வச்சுச்சு. ஆனா இன்றைக்கு சாதனங்கள் நெறைய இருக்கு. டெக்னாலஜிஸ் நெறைய இருக்கு. ரைட். ஆனா பேரண்ட், பிள்ளை என்ற பாண்டிங்ல வந்து வீக்னஸ் உருவாக தொடங்கியிருக்கு. உம்மா அழுதா, இன்னைக்கு புள்ள அழ மாட்டேங்கிறான். ரைட். அவனுக்கு அது ஃபீல் ஆவுதில்ல. ஆனா புள்ள பொறக்கும்போது, ஈச் அண்ட் எவ்ரி உம்மமார்களுக்கு தெரியும். புள்ள பொறந்து அழும்போது, புள்ளைய தருவாங்க. நர்ஸ்மார் எப்படி இந்த டாக்டர்ஸ் புள்ளைய தருவாங்க. உம்மட நெஞ்சில வைங்கன்ட்டு. அப்ப புள்ள வந்து கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகும். அழுக நிக்கும். அது எல்லாமே நடக்கும். பொறக்க போக்கல புள்ளைக்கும், உம்மக்கும் இருந்த கனெக்ஷன்ஸ் லாங் டைம் டிராவல் பண்ணும்போது, அந்த ஜர்னில வயசு கூடும்போது இல்லாம போகுது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ரைட். வாப்பகிட்டே குடுக்கல. உம்மகிட்ட தான் தந்த புள்ளைய நீங்க வச்சுக்கோங்க, நெஞ்சில வைங்கன்னு சொல்லும்போது, புள்ள அழுக நிக்கிற அளவுக்கு எதுவுமே தெரியாத புள்ளைக்கும், உம்மாண்டே தெரியா. அப்படி இருக்கும்போது அது புள்ள வந்து உணரும் அத. அப்படி உருவான உணர்வு எப்படி புள்ளைக்கு வந்து இல்லாம போச்சு? ரைட். அப்ப பிறக்கும்போதே அந்த ஃபீலிங்ஸோட பிறந்த பிள்ளை. ரைட். நடுவுல நிறைய மாற்றங்களால இந்த நிலைமைக்கு வருது. ரைட். உம்மோட பிள்ளைகளோட பாண்டிங்ல பாதிப்பு ஏற்படுது. அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன்? அப்படின்றத நான் பார்த்தோம். இப்ப பார்ப்போம். சாதனங்கள் எல்லாம் எப்படி குழந்தைகள் இருக்கலாம்? கலைத்திறன், கைத்திறன். ரைட். கலை நிறைய ஆர்ட் விஷயங்கள்லாம் இருக்கு. அது புள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன புள்ளைகள்ல இருந்து இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய விஷயம் தான் கலரிங், ஆர்ட்ஸ், கையால செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி. கதை சொல்லுதல் நல்லா சில பிள்ளைகளுக்கு நல்லா கதை சொல்ல பிடிக்கும். கதை கேட்கறதுக்கு பிடிக்கும். சில பேருக்கு சேர்ந்து குக் பண்ண பிடிக்கும். தோட்ட வேலைகள் செய்யலாம், கார்டனிங் செய்யலாம், மரம் நாட்டலாம். நார்மலி வந்து ஈவன் பெரியார்களுக்கு கூட ஆ இந்த ஸ்க்ரீனால வர ப்ராப்ளம்ஸ், அடிக்ஷன்ஸ தாண்டி இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு வகையான ஆங்ஸைட்டிய வந்து உருவாக்கும். ரொம்ப நேரம் லேப்டாப்ல, ரொம்ப நேரம் ஃபோன்ல டெக்னாலஜியோட ஒர்க் பண்ற ஆட்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனப்பதட்டம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லாட்டியும் எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் உண்டிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாத உணர்வு அப்படி இருக்கும். அத எல்லாத்தையும் வந்து ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து நான் கவுன்சிலிங்லயும் இந்த நேச்சர் காணப்படும். நேச்சரோட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து க்ளோஸா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரெட்யூஸ் ஆகும். உங்கள்ட்ட பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அத நீங்க சின்னதுல இருந்தே புள்ளைகள் கிட்ட உருவாக்கும்போது, புதிய ஒரு மரம் ஒன்று உருவாவி, அத அவட கையால நாட்டி, அது உருவாவி, அதுக்கு தண்ணி போட்டு, அது பூ வரும்போது, அந்த புள்ளையோட மனசுலயும் கூட ஒரு புதுவிதமான ஒரு ஹேப்பி ஒன்று உருவாகும். நாங்க ஏதோ ஒன்று உருவாக்கிட்டோம், சாதிச்சிட்டோம் என்ற உணர்வு உருவாகும். அந்த கான்ஃபிடென்ட் அந்த புள்ளைகளுக்கு பெரிய பெரிய விஷயங்களையும் செய்ய ஹெல்ப் பண்ணும்.
ரைட். சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் புள்ளைகளோட சேர்ந்து வீடு கிளீன் பண்றது இந்த மாதிரி பண்ணேலும். அது கூட ரிவார்ட். அதுல வர ஹாப்பினஸ் ரிவார்ட். ரைட். புள்ளைகளோட சேர்ந்து நாடகங்கள் நடிக்கிறது, டான்ஸ் பண்றது, ரைட். கதைக்கிறது, ரைட். புத்தகம் பார்க்குறது, வாட்டர் கேம்ஸ் விளையாடுறது, ரைட். ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அவங்களுக்கு விருப்பமான விஷயங்கள வந்து நீங்க செய்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் புள்ளைகளுக்குமான பாண்டிங்க வந்து கட்டாயம் உருவாக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது நார்மலா நான் சொல்லவே நினைக்கிறேன், இந்த பாட்டி, தாத்தாவுடன் நேரம் செலவிடுதல், ரைட். இந்த கேட்கிற பேரண்ட்ஸ் கேட்கிற பெரிய ப்ராப்ளம்ல இது மேபி பேரண்டிங் வரையிலும் ஆனாலும் ஆம், இந்த பிள்ளைகளுக்கான பேரண்டிங்ல வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா சில பேருக்கு விருப்பம் இல்ல, பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்ல, பாட்டி தாத்தாகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறது விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க வேற லாங்குவேஜ் பேசுறாங்க, புள்ள வேற லாங்குவேஜ். நான் வந்து புள்ளைய வந்து இந்த மாதிரி தானே சொல்லி கொடுத்து வளர்த்திக்கிறேன், இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது, அப்படி ஒரு ப்ராப்ளம். இப்ப நான் வந்து ஸ்பூனால சாப்பிட பழகிக்கிறேன், அவங்க கையால சாப்பிட பழகுறாங்க. அப்படி ஒரு ட்ரெடிஷனல் டிஃபரன்சியேஷன், அது இல்லாம ஒரு கல்ச்சரல் டிஃபரன்சியேஷன் ஆயிக்கலும். இல்லாட்டி அவங்க அவ்வளோ படிச்சில்ல, அப்படி என்ற டிஃபரன்சியேஷனா இருக்கலாம். இந்த மாதிரியான டிஃபரன்சியேஷனால பிள்ளைகள் அவங்களோட இணைய விடுறது குறைவாக காணப்படுது. ஆனா, கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வேற ஜெனரேஷன், உங்களோட புள்ள வந்தது இன்னொரு ஜெனரேஷன். அப்ப ஒரு ஜெனரேஷன் தாண்டி ஜெனரேஷன் உருவாகி இருக்கிற நேரம் கட்டாயம் டிஃபரன்சியேஷன் இருக்கும். ரைட். அது பேரண்ட் பிள்ளைக்குமே இருக்கிற சந்தர்ப்பத்துல பாட்டி தாத்தாக்கும் டிஃபரன்சியேஷன் இருக்கும். அந்த ஜெனரேஷன் டிஃபரன்சியேஷனுக்கு இடையில வர கம்யூனிகேஷன் கட்டாயம் பிள்ளையோட மூல வளர்ச்சியில பங்கு கொள்ளுது. புள்ள அந்த மாதிரியான விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு படிக்குது. ரைட். நீங்க இன்டரப்ட் ஆக வேணாம். அவங்களோட கம்யூனிகேஷன்ல, அவங்க பழகுற விதத்துல, அவங்க சொல்லிக் குடுக்குற விதத்துல நீங்க இன்டரப்ட் பண்ண வேணாம். ஒரே மாதிரியான உலகத்த வந்து உங்களுக்கு குடுக்கலாம். உங்கள மாதிரியே வெளியில போனா, உங்கள மாதிரியே தான் 100 பேர், 1000 பேர் புள்ளையோட பேசுவாங்க, பழகுவாங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம். ரைட். ஸோ புள்ள வந்து டிஃபரெண்ட் ஜெனரேஷன்ஸையும் சின்னத்துல இருந்தே ஹேண்டில் பண்ண பழகணும். அது தானா பழகும். அது உருவாகும். அவங்களோட பாடியில அந்த ஹார்மோன்ஸ் வந்து உருவாகும். அதனால அந்த புள்ள வந்து சின்னதிலே எந்த பிள்ளை அந்த மாதிரி சின்னதிலேயே கம்யூனிகேட் பண்ணி அத வந்து பழகுதோ, எப்படி ஹேண்டில் பண்ணிலுமான்ட்டு பழகுதோ, அந்த புள்ள நாளைக்கு வெளியிறங்கி போனாலும் எப்படிப்பட்ட ஆக்களையும் வந்து ஹேண்டில் பண்ண பழகும். அது எப்படி பழகுமெண்டா, தன்னுடைய யுனிக்னெஸ்ஸ விட்டு குடுக்காம பழகும். ஏன்னா நாங்க சின்னத்துல வந்து பிள்ளைகள் தாத்தா, பாட்டியோட பழகும்போது பேரண்ட் அங்க சப்போர்ட்டா நிக்கிறோம். புள்ளையோட யூனிக்னெஸ் மாறாம எப்படி பழகுறதுண்டு. அந்த கைடன்ஸ் நாளைக்கு 20 வருஷத்துக்கு பிறகும் அந்த புள்ள வேறொரு விதமான ஆக்களோட பழகும்போது, அந்த கான்ஃபிடென்ட் வந்து புள்ளைக்கு வரும். தானா வரும். அ எப்படி இந்த இன்னும் வேறொரு தாட் இருக்கிறாக்கள், வேற கல்ச்சர் இருக்கிறாக்களா இருக்கட்டும், வேற ட்ரெடிஷன்ஸா இருக்கட்டும், வேற வேறு உலகத்துல இருக்கிறாக்களா இருக்கட்டும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு அது எழுதி குடுக்கறது கிடையாது. புள்ள தானா படிச்சு கொள்றது. எப்படி? இந்த சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ எங்களும் எல்லாருக்கும் விருப்பம் ஒரு கிரியேட்டிவிட்டியான புள்ளைகள எப்படி உருவாக்க இயலுமெண்டு. அப்ப இந்த விஷயம் நான் இன்னும் மெயினா 4 விஷயத்த எடுத்துக்கிறேன். 2 வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள மட்டும் எடுத்துக்கிறேன். 1வது நீங்க பண்ணணும். அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்க வந்து கூட்டணும். அவங்க எதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ, அந்த இன்ட்ரெஸ்டிங்க கூட்டுங்க. அவங்களோட தவறுகள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முதல் ப்ராப்ளம் இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்லயும் அப்படித்தான். ஸ்கூல்ல, நர்சரீஸ்ல, அ கிளாஸ்க்கு போனா கிளாஸ்ல இடத்துல வர பிள்ளைகள் தவற வந்து எந்த பிள்ளை தவறு பண்ணல. இல்லாட்டி வீட்ல என்ன நடக்குற இன்னொரு மாதிரி அப்படின்னா, வீட்ல பிள்ளை பண்ணினேன்டா இப்ப வெளிகள்ல தவறு பண்ணதையும் ஒத்துக்கொள்றது இல்ல. எந்த பிள்ளை தவறு பண்ணலன்னு ஒத்துக்கொள்றாங்க. வீட்ல தவறு பண்ணினேன்டா அதுக்கு ஒரு பனிஷ்மென்ட். தவறு பண்றது வீட்ல. பேரண்ட்ஸ் கிட்ட. அதுக்கு பெரிய பனிஷ்மென்ட். இது தான் படைப்பாற்றல் மிக்க பிள்ளைகள உருவாக்குறதுல நீங்க விட்ட தவறு. வெளியில தவறு பண்ணாலும் சரி, தவறு பண்ணினா, அதுக்கு என்ன பண்ணலுமோ அத கரெக்ட் பண்றதுக்கான முறைய பாருங்க. வீட்ல தவறு பண்ணும்போது கட்டாயம், ஓகே ராங் ஆனது பரவாயில்ல. அப்படின்றத கற்றுக் கொடுங்க. தவற அக்செப்ட் பண்ணிக்கொள்ள கற்றுக் கொடுங்க. அத எப்படி சரியா செய்றதுக்கு கற்றுக் கொடுங்க. அடுத்த விஷயம் ஒப்பிடுதல். ரைட். 2 பிள்ளைகள ஒப்பிடும்போது இந்த ப்ராப்ளம்கள் கட்டாயம் வரும். அதனாலேயே அவங்களுக்கு புதிய ஒரு விஷயத்த செய்றதுக்கு பயம் ஏற்படும். இது நான் பிள்ளையா செஞ்சுடுவேனோ! பிள்ளையா செஞ்சா எப்படியும் பேச்சு கேட்கும். அதனால செய்யாம இருக்கிறதே பெஸ்ட். அப்படின்ற நிலைமையில தான் நிறைய பிள்ளைகள் வந்து புதிய விஷயங்கள, புதிய ஐடியாஸ்களையோ ட்ரை பண்ணாம இருப்பாங்க.
அடுத்து கட்டாயம் அவங்களோட முயற்சிய பாராட்டுங்க. முடிவே இல்ல. முடிவு சரியா வந்தா பாராட்டுற, பிழையா வந்தா அத வந்து நாங்க அம் தவறாக நினைத்து அவர்களை வந்து மட்டம் தட்டாம, அவங்களோட ஒவ்வொரு முயற்சியும் அது முடிவு பிழையானாலும் பரவால்ல அப்படின்னு கட்டாயம் ஒவ்வொரு முயற்சியையும் நீங்க பாராட்டுங்க. அது அந்த புள்ளைக்கு குடுக்கும். கான்ஃபிடன்ஸ குடுக்கும். படைப்பாற்றல் மிக்க புள்ளைகள் உருவாகணுமெண்டா, அவங்களுக்கு என்ன உருவாகணும்? கான்ஃபிடென்ட் உருவாகணும். கான்ஃபிடென்ட் உருவாகுறதுக்கு இந்த 4 விஷயங்களையும் நீங்க கட்டாயம் செய்யணும். கட்டாயம் அவங்களுக்கு ஆர்வத்த குடுக்கணும். அவங்களோட தவறுகள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள இன்னொருத்தர்ட்ட கம்பேர் பண்ண வேணாம். அவங்களோட முயற்சிய பாராட்டுங்க. அடுத்து மோஸ்ட்லி எப்படி நாங்க ஒரு ஜீனியஸ் பிள்ளைய உருவாக்கும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் நாங்க சந்திக்கிறோம். மெயினா வந்து இப்ப நான் பார்த்தோம் ஃபோன் அடிக்ஷன். அடுத்து வந்து டைம் இல்ல. அடுத்து வந்து புள்ளைகள் ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவாங்க. அடுத்து வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க. ரைட். இந்த ஃபோன் அடிக்ஷனாலேயே இந்த மத்த எல்லாம் உருவாகும். ஆனா இந்த நேரமின்மை, ரைட், பெற்றோர்களிடத்தில காணப்படுகின்ற இந்த நேரமின்மை தான் பிள்ளைகள் ஃபோன் அடிக்டடா மாறுறதுக்கும் ஒரு ரீசனாக காணப்படுது. அதனால ஓரளவு டைம் உண்டு நீங்க கட்டாயம் எடுத்துக்கோங்க. உங்களோட புள்ளைய கைட் பண்ண கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து பிள்ளைகள் உணர்ச்சி வசப்படும்போது, இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு காண்பிக்கிற இந்த புள்ள ரொம்ப அழுது அந்த வாயும் தொறந்து கையையும் பாருங்க, கையும் பொத்தி அழுது விறைக்குது. ரைட்? இந்த புள்ள இந்த மாதிரி பிள்ளைகள் அழுகின்றார்கள் என்றா, கட்டாயம் இந்த புள்ளைட மனசுல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் காணப்படுது ரொம்பவே. ரைட்? இது வந்து கோவப்பட வேண்டிய சந்தர்ப்பம் இல்ல, பரிதாபப்பட வேண்டிய சந்தர்ப்பம். இப்படியான பிள்ளைகளிடத்தில பெற்றோர்களாகிய நீங்கள். எங்களுக்கே தெரியாம ஏதோ அந்த புள்ள வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிக்குது, ரொம்ப கஷ்டத்த சொல்லிக் கொள்ளலாம் ஈக்குது. ஏன்டா பிள்ளைகளிட இந்த 2 தொடக்கம் 6 வயதான பிள்ளைகளோட பிரச்சனைகள், உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறுறதுக்கு ரீசன் என்னான்டா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது குறைவு. அவங்களால பண்ண கஷ்டம்ன்றதால அவங்க எல்லாத்தையுமே அழுதே சொல்லுவாங்க. ரைட். அழுதே வெளிக்காட்டுறதால, அது வந்து உங்களுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். ஆனா அந்த அழுகைக்கு பின்னாடி அந்த பிள்ளையோட மனசுல இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள நாங்க உணர்ந்து கொள்ளும்போது, அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் வந்து எங்களுக்கு கிடைக்குது. ரைட். அடுத்தது, ஆ இந்த எல்லா விஷயங்களோட பெற்றோர்கள், ரைட், இந்த பேரண்டிங்ல ஒரு ஜீனியஸ் பிள்ளைய உருவாக்குறதுக்கான பேரண்டிங்ல பெற்றோர்கள் வந்து மிக முக்கியமானவர்கள். அவங்களோட காம்னஸ், ரைட், பெற்றோர்கள் ரொம்ப காமா இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் மிக முக்கியம். அட்லீஸ்ட் காமா ஆக்ட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ரைட். உண்மையிலேயே பிள்ளை வளர்ப்புல வந்து பெற்றோர்கள் பிரேக் டவுன் ஆகலாம். நீங்க பிரேக் டவுன் ஆகலாம். நீங்க அழலாம். நீங்க உடைஞ்சு போகலாம். நொறுங்கி போகலாம். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். அது வந்து ப்ராப்ளம் இல்ல. இட்ஸ் ஹேப்பன்ஸ் டூ எவ்ரிஒன். ரைட். உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த இந்த வேர்ல்ட் எவ்ரி பேரண்ட்ஸ் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம். ரைட். ஆனா சில விஷயங்கள் எங்களுக்கு மேனேஜ் பண்ண இயலும். ஏன்டா அப்படி நாங்க உடைஞ்சு போகும்போது ப்ராப்ளம் எங்களுக்கு மட்டும் இல்ல. நிறைய ப்ராப்ளம். எங்கட பிள்ளைகளுக்கும் ப்ராப்ளமா இருக்கலாம். எங்கட சுத்தின வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம். நாங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் குறைவாக காணப்படும். நாங்க ரொம்ப தூரம் இன்னும் முன்னேறி போகலுமெண்டா எங்கட அந்த இமோஷனல் பிரேக் டவுனால வந்து என்ன நடக்கும்னா, நாங்க போக வேண்டிய தூரம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். டவுன் ஆகும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் நடக்கலாம். அதுக்கு பெஸ்ட்டா, ரைட், எங்களால ஒரு சின்ன ஒரு ஹே ஹேபிட்ஸ் உருவாக்கினாலும், அது வந்து எங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டெப் எங்கள முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அப்ப இந்த பேரண்டிங்ல மெயினா உங்களுக்கு ஒரு டைம் ஷெட்யூல், டெய்லி ஷெட்யூல் ஒண்ணு உருவாக்கியலுமெண்டா, உங்களுக்கு என்ன உங்களுக்குண்டு இல்ல, உங்களோட பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்டா, அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஈஸியா பிள்ளைகளே ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைய வந்து உருவாக்கும். ரைட். அப்ப டெய்லி ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு உருவாக்கி குடுக்க ட்ரை பண்ணுவோம். ரைட். அது 1 நாள்ல, 2 டேஸ்ல எழுதி வைக்கிறதால, போர்ட்ல ஒட்டுறதால, வால்ல ஒட்டுறதால நடக்காது. அது பிராக்டிஸ்ல மெதுவாக பிள்ளைகளிடத்துல கொண்டு வர வேண்டிய விஷயம். அடுத்தது மோஸ்ட்லி வந்து இன்றைக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு டீனேஜர்ஸ்க்கே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கூடுதலா காணப்படுது. என்றாலும் இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் இந்த ஃபோனால ஆக்டிவேட்டா இருக்கிறதால, ஃபோன் மூலமாக தான் பேசுறது கூட.
ரைட். ஃபோன்ல ஒரு மெசேஜ் போடுறது கூட இன்னைக்கு குரூப்ஸ்ல நிறைய ஃபேமிலி குரூப்ஸ், ஈவன் ஒரு ஃபேமிலியா 4 பேர் இருந்தாலும் ஒரு குரூப்ஸ் அப்படி இருக்கிறதால, குரூப்ஸ்ல தான் ஷேர் பண்ணிக்கொள்ற, குரூப்ஸ்ல தான் பேசுற, கதைக்கிறது எல்லாமே ஒரு டிவைஸ் ஒன்று ஊடாக நடக்குது. அப்படி இல்லாம, எப்பவுமே ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களோட பிள்ளையோட நிறைய நேரம் பேசுங்க. நிறைய நேரம் கதைங்க. உங்களோட மனசால கதைங்க. அடே 5 நிமிஷம் போகுது, 10 நிமிஷம் போகுது, 15 நிமிஷம் போகுது. நான் ஆக்கணும், சமைக்கணும், தூங்கணும், உடுப்பாயம் பண்ணணும், உடுப்பு கழுவணும் அப்படின்ற மைண்ட் செட்ல கதைக்காம, உண்மையா ரிலாக்ஸா டைம் எடுத்து நீங்களும் கதைங்க. அந்த புள்ளையும் கதைக்க விடுங்க. அப்படி ஒரு கம்யூனிகேஷன் எவ்ரிடே நடக்கும்போது, அந்த புள்ள வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஆவுது. அந்த புள்ளைகளோட மனசுல இருக்கிற விஷயங்கள் வந்து கழுவிப்பட்டு போகுது. ஒருத்தரோட ஷேர் பண்ணிக்கொண்ட சந்தோஷம் உருவாகுது. அப்படி இருக்கும்போது நிச்சயம் ஃபோன தேட வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அடுத்த செயற்பாடுகளுக்கு அவங்களோட சின்ன முயற்சிக்கு, அவங்களோட சின்ன ஐடியாஸ்களுக்கு கட்டாயம் ஊக்கமளிங்க. கவனமாக கேளுங்க. ரைட். சும்மா நார்மலா கேட்கறதுக்கும், கவனமா கேட்கறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. கட்டாயம் கவனமாக கேளுங்க. என்ன காரணத்துக்கு கொண்டும் நாங்க அப்ரிசியேஷன்ஸ் பண்ணும்போது ஃபோன மட்டும் கிஃப்ட்டா குடுக்காதீங்க. அ ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங்க்காக வேண்டி இருந்தாலும் இருக்கட்டும், இது ஏன்ட் ஒப்பீனியன். நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து புள்ளைகள்ட்ட உருவாகுது. ரைட்டிங் ட்ரேசஸ் வந்து இதுல டிஜிட்டல்ல ட்ரேசஸ் பண்றது. யூடியூப் சேனல், யூடியூப் சேனல் வந்து ரொம்ப நல்லா ஏன்டா வந்து எல்லா இதுவும் வந்து அதிலே அ கற்றுக் குடுக்குறாங்க. அதிலே சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்ட்டு எல்லாம் வந்து நார்மலா மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. ஆனா எது எங்கட பிள்ளைக்கு வந்து நல்லா, எது எங்கட பிள்ளைக்கு கூடாது அப்படின்றது நாங்க டிசைட் பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்டல் வைஸ் படிக்கிறத வந்து கொஞ்சம் குறைங்க. அதாவது இந்த அதிலேயே எழுவுறது. சின்ன பிள்ளையிலேருந்து டேப் யூஸ் பண்றது. அதிலேயே ட்ரேஸ் பண்றது. அதிலே கலர் பண்றது. ரைட்? அப்படியான விஷயங்கள குறைங்க. கட்டாயம் வந்து டிஜிட்டல் வந்து கிஃப்ட் குடுக்காதீங்க. கேள்விகளை புறக்கணிக்க வேணாம். அவங்களோட கொஸ்டின்ஸ்ல வந்து இது பண்ணாதீங்க. கட்டாயம் அவங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அது அவங்களோட மூளையில வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னொருத்தரோடையும் வந்து ஒப்பிடாதீங்க. அவங்கள வந்து எப்பவும் வந்து பெஸ்ட் ரைட்? இப்ப வேறொரு பிள்ளைக்கு ஒரு ஒரு டீச்சர்ன்னு எடுக்கும்போது கிளாஸ்ல 40 பிள்ளைகள் இருந்தா, அதுல ஒரு புள்ள, 2 புள்ள அ என்ன 1 பிளேஸ், 2ண்ட் பிளேஸ், 3 பிளேஸ் எடுப்பாங்க. ரைட்? அப்ப அந்த 3 புள்ள வந்து அயின முன்னுரிமை குடுக்கப்படும். ரைட்? மத்த புள்ளைகள் ஈப்பாங்க. ஆனா வந்து வீட்ல வந்து மட்டும் தான் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் நான் முக்கியமாக்கப்படணும் என்று நினைப்பாங்க. ரைட்? இப்ப மத்த இடத்துலயும் கிடைக்காத முக்கியத்துவம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்கணும் என்று நினைக்கும்போது, எப்ப அந்த பேரண்ட்ஸும் இன்னொரு புள்ளையோட ஒப்பிட்டு, இன்னொரு புள்ளைய அ உயர்வாக நினைக்குதோ, அந்த இடத்துல இந்த புள்ளையோட பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து உடையுது. உடைக்கப்படுது. அது பெற்றோர்களான எங்களாலே நடக்கும்போது பெரிய ஒரு பின்விளைவு தான் உருவாகின்றது. ஸோ இந்த விஷயத்திலயும் கவனமா இருங்க. ஆம். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கிறேன், அ உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அ உங்களுக்கான கேள்விகள வந்து 8:30 மட்டும் டைம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 20 மினிட்ஸ் இருக்குது. உங்களுக்கான கேள்விகள் இருந்துண்டா கட்டாயம் கேட்கலும். அது இல்லாம அ நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும், இல்லாட்டி பெர்சனலா வந்து கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்றதன் மூலமாக நீங்க ஆ கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ ஒன் நம்பர் இஸ் மிஸ்ஸிங் 191 ரைட்? ஓகே. இப்ப கேட்க விருப்பமானாக்கள் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆ கொண்டு நான் நினைக்கிறேன், ஹோஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணி இல்லாட்டி நீங்க கைய உயர்த்தலாம். ஹோஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரான் சிஸ்டர். சிறந்த முறையில் இன்றைய நிகழ்வு எமது இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இது கேள்விகளுக்கான நேரம். உங்கள் சந்தேகங்களுக்கான தெளிவுகள் வழங்குவதற்கு
எங்களோட ரிசோர்ஸ் பர்சன் அவங்க வந்து தயாராகிக்கிறாங்க. ஸோ நவ் யூ கேன் அன்மூட் யுவர் செல்ஃப். கேள்விகள் ஆடியோ வாய்ஸில் கேட்குறேன்றாலும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு பேசலாம் இப்பொழுது. சில ஆக்கள் செட்டில் கொஷின்ஸ் கொஞ்சம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இது எப்படி என்றால், எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவருக்கு 2 வயது. அவர் பொதுவாக நான் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேனோ அதைத்தான் செய்வார். அந்த நேரத்தில் நான் சத்தமாக சொல்லி நிப்பாட்டினாலோ அல்லது அடித்தால்தான் அதை கேட்பார், அல்லது அதை செய்வதை விட்டு விலகிக் கொள்வார். இந்த நேரத்தில் நான் என்ன செய்வதென்று விளங்குவதில்லை. ஓகே 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 இந்த ப்ராப்ளம் மெயினா 2 வயது என்றது வந்து இன்னும் ஹைலைட் பண்ணப்பட வேண்டிய விஷயம், ரைட்? 2 வயது கிட்ட வரும்போது பிள்ளைகள் முக்கியமாக ஒரு ஆப்போசிட்டான விஷயத்துக்கு எப்படி நடந்து கொள்றது அப்படின்றதுல வந்து நீங்க எப்படி நடந்து கொள்றதுல வந்து கியூரியாசிட்டியா இருப்பாங்க, ரைட்? அவங்களுக்கு நார்மலா ஒரு 1 இயர் 8 monthsல இருந்து இந்த ப்ராப்ளம் வானாண்டத்தை தான் செய்வாங்க, ரைட்? வானாண்டத்தை செய்ய விரும்புவாங்க நார்மலி, ரைட்? ஏன்னா அதுல என்ன இருக்குது, செஞ்சா என்ன நடக்கும், செஞ்சா வாப்பா எப்படி நடந்து கொள்வாரு, செஞ்சாத இதை செஞ்சா உம்மா எப்படி நடந்து கொள்வாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க், ரைட்? இந்த போன் அடிக்ஷனையும் இல்லாம பண்ணும்போது நிறைய இடத்துல பேரண்ட்ஸ் இந்த இதை ஃபேஸ் பண்ணுவாங்க. போன் எடுக்க வேணாம் அப்படின்னா கட்டாயம் எடுப்பாங்க, அதை எடுக்க வானம் அப்படின்னா கட்டாயம் எடுப்பாங்க, ரைட்? அது ஒரு கொஸ்டின் பிள்ளைகள் கிட்ட அந்த ஆர்வம் உருவாகுது, அது தானா உருவாகுது. உங்களோட பிள்ளைகள்ட்ட மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகள்ட்டையும் உருவாகுது. ஆனா இந்த இடத்துல பிள்ளைட மைண்ட்ல எப்படி இருக்குதுன்னா, பிள்ளை எதை எதிர்பார்க்குதுன்னா, நான் வானாத செஞ்சாலும் என் அம்மா என் அப்பா என்னோட இறக்கமா இருக்கிறாங்களா அப்படின்றத தான் வந்து எதிர்பார்க்குது, ரைட்? நாங்க அதுக்கு முதலாவது ரியாக்ஷனே கோவப்படும் போது பிள்ளைகள் எங்கட மேல ரொம்ப ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாங்களோ எங்கட மேல, இப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்துட்டு வாப்பு கூட்டிட்டு போகலாம். அந்த டைமுக்கு ஒரு எனக்குள்ளே ஒரு கோவம் இருக்கும் போது எதை வானான்னு சொல்றாங்களோ அதைத்தான் செய்வாங்க, ரைட்? அப்ப அது வந்து பிள்ளை வந்து வாப்பவ கோவப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நோக்கத்துல செய்யறது. ஆனா அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல நார்மலா செய்யறாங்கன்னா பிள்ளை வந்து அத ஒரு விளையாட்டு, அதாவது புள்ள வந்து செக் பண்ணுது, உம்மா எப்படி நடந்து கொள்றா இந்த வானாமண்டத்துக்கு, அப்பா எப்படி நடந்து கொள்றா இந்த வானாமண்டத்துக்கு தான் பிள்ளை செக் பண்ணுது. நான் இப்படி செஞ்சாலும் உம்மா அப்பா என்னோட இறக்கமா இருப்பாங்களா அப்படி என்றதையும் கட்டாயம் செக் பண்ணுது. இந்த 2 விஷயமும் புள்ளையோட மனசுல வந்து கட்டாயம் இருக்கும். இந்த இடத்துல நாங்க எப்படி இருக்கணும் வேண்டாம், முதலாவது விஷயம் எல்லா பிள்ளைகள் அடம் பிடிக்கும் போதும் சரி, ரைட்? பிள்ளை ஒரு விஷயத்துல கோபப்படும் போதும் சரி, எந்த ஒரு விஷயம் நடக்கும் போதும் சரி, அதுல ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க பிள்ளைகளுக்கு அந்த அந்த என்ன செய்யணும்னா புள்ள அந்த பிரச்சனையில இருந்து ஒரு 1 மினிட் தள்ளி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், பிள்ளை எந்த அளவு கோவப்பட்டாங்களோ அதை விட ஒரு இரக்கமா அந்த பிள்ளைய ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப கஷ்டம். உண்மையிலே இந்த ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா புள்ள வந்து அது ஒரு ராங்கான விஷயத்த செய்யுது அப்படின்னு நினைக்கும்போது, எங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு வரும் சந்தர்ப்பத்துல, நாங்க பொறுமையா இருந்து, அத கட்டாயம் என்ன பண்ணணும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அதே நேரம் அந்த புள்ள வந்து நாங்க பொறுமையா இருக்கும்போது, இப்ப நான் சொன்ன ஃபோன் எடுக்க வாணுமேன்டா, ரொம்ப இரக்கமான வேர்ட்ஸ்ல வந்து, புள்ள இரக்கமா நினைக்கிற வேர்ட்ஸ்ல வந்து, "இல்ல" அப்படின்றத அத விளங்கப்படுத்துங்க. அதுக்கு பிறகு ஒரு டைம் ஒண்ணு எடுத்து, புள்ள ஹேப்பியா இருக்கிற நேரம், கட்டாயம் இது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல செய்யாதீங்க. அழும்போது எக்ஸ்ப்ளைன் பண்ண போவாதீங்க. கட்டாயம் ஹேப்பியா இருக்கும்போது, நீங்க ஹக் பண்ணிட்டு, கட்டாயம் உங்களோட பிசிக்கல் அட்டென்ஷன் வந்து கட்டாயம் கூடணும். ஹக் பண்ணிட்டு நீங்க விளங்கப்படுத்துங்க.
இப்ப உங்களோட பிள்ளை வந்து உங்களோட ரொம்ப தூரமாகிற மாதிரி இல்லாட்டி உங்களோட பேச்சு கேட்கறல்ல அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட பிசிக்கல் டச் வந்து புள்ளைகிட்ட கூட்டுங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் ஹக் பண்ணுங்க, 10 நேரம் கிஸ் பண்ணுங்க. ரைட். அந்த ஹக் பண்ணுங்க, கிஸ் பண்றது, அவங்கள டச் பண்ணுங்க. கூட்ட கூட்ட கட்டாயம் நீங்க சொல்றது அவங்க கேட்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க, கேட்பாங்க. நீங்க ஃபீல் பண்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்க வானமென்று சொல்றது அவங்களுக்கு ஏன் வானமென்று விளங்காது. ஆனா அது என் வாப்புக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படி என்றது அது விளங்கிக் கொள்ளும். எப்பண்டா அந்த ஃபீலிங்ஸ் உணர்வு வந்து விளங்கும் போது அந்த உணர்வு விளங்கல்ல அப்படின்னு கட்டாயம் நீங்க உங்களோட பிசிக்கல் டச்ச கூட்டுங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த அன்பு, அந்த இரக்கம் வந்து அந்த உங்களோட உணர்வ வெளிப்படுத்தும். அதுக்கு பொறவு தான் நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு விளங்கும். கட்டாயம் கேட்பாங்க. அது பெஸ்ட். அது ஒரு பெஸ்ட்டான ஒரு தெரப்பி யூஸ். அருமையான விளக்கம். வேற கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? சாட்ல. செக்ல இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் முதல் கொஸ்டின் கேட்டவங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கிடைச்சிக்குமே சொல்லி. ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பிள்ளைகளோட வந்து ஓகே. அன்பை இன்னொரு இருக்கிறாங்களோ கொஸ்டின்ஸ் அதுக்கு வந்து தான் கேட்டிருக்காங்க. ஹவ் டு இன்ட்ரோடியூஸ் ஹெல்தி ஸ்கிரீன் டைம் ஆன் வாட் மோட், ரைட்? 0 to 2 இயர்ஸ் பிள்ளைகளுக்கு WHO படி 0 to 2 இயர்ஸ் பிள்ளைகளுக்கு என்ன காரணத்துக்கு ஒன்றும் நோ ஸ்கிரீன் டைம் கொடுக்கறது கூடாது, ரைட்? அதே நேரம் 2 to 6 இயர்ஸ் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு 1 hour ஹெல்தி ஸ்கிரீன் டைம் கொடுக்கலாம். 1 hour நாட் கன்டினியூஸ்லி பிரேக் பண்ணி கொடுங்க. அது வந்து கட்டாயம் சாப்பிடும்போது, தூங்கும்போது கொடுக்காதீங்க. மத்த டைம்ல 1 ஹவர் ஈச் டே 1 ஹவர் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ரைட்? அந்த ஏஜ் பீரியட் கொஞ்சம் Okay, ரிவைஸ் next. பண்ணேன். Okay, இன்னொரு questions வந்திருக்கு. My child is 5 years old. We used to give him 30 minutes of screen time a day. Okay. Time, no screen time sometimes no screen time at all. Lately, we have been noticing issues with focus, less patience, and a lack of interest in learning. I want to understand what could be causing also. When screen time increased a little beyond 30 minutes, he started throwing tantrums. We stopped screen time completely for a few months and talked to him about the dangers of too much screen use. But even after that, we still see the same issues with focus, patience, and lack of interest in learning. Okay. Might be in ஸ்க்ரீனிங் டைமை தவிர்ந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஸ்க்ரீன் டைம்ல என்ன பிள்ளை வந்து பார்த்தாங்க அப்படி, ரைட்? சம்டைம் ஈவன் சும்மா செல்வமே ஒரு கார்ட்டூன்ஸ்ல வந்து ஃபைட் பண்ற மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு வைங்களேன். ஃபைட் பண்ற மாதிரியோ அப்படின்னு சரி பார்த்துருந்தேன்னா சில பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கும். இல்லாட்டி வேற எது சரி பார்த்தாங்கன்னா, அது அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி இல்ல ஹேப்பியான விஷயங்கள் தான் பார்த்தாங்க அப்படின்ட்டா, அது வந்து ப்ராப்ளமா இருக்காது. ஸோ என்ன பார்த்தாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நேரம் வந்து திடீரென்று அப்படி ஸ்க்ரீன் டைமையும் வந்து ஸ்டாப் பண்ணது சம்டைம் திடீரென்று ஸ்டாப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிள்ளைகள் தானே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்ப அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து கட்டாயம் கேட்டு அந்த மாதிரி சண்டை பிடிக்க பார்ப்பாங்க. ஆனா எப்படியோ பிள்ளைட்ட வந்து அது ஸ்க்ரீன் டைம் ஆலயா அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீன் டைம் நிப்பாட்டியும் அப்படி ஒரு ப்ராப்ளம் டைம் ஒன்னும் போட்டிக்கிறாங்க தானே 1 மந்த் மாதிரி ஃபியூ மந்த்ஸ் வந்து. ஸோ அப்படி என்ன அவ கட்டாயம் இது ஸ்க்ரீன் டைமால வந்து ப்ராப்ளமா இருக்காது. தி சைல்ட் மைட் பி ஃபேஸ் சம்திங் ஃபிஷி, ரைட்? மைண்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்டா இருக்கேலும், இல்லாட்டி செல்ல தெரியாத சில விஷயங்களா இருக்கேலும், இல்லாட்டி சரி ஒரு நிறைவேற இப்போ ஒரு சம்டைம்
இப்ப நான் சும்மா செல்வமே சரி வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டு, இல்ல நான் அத செஞ்சும் கிடைக்காததா இருக்கேலும். இல்லாட்டி ஸ்கூல்ஸ்ல ப்ராப்ளம் ஆயிக்கேலும். ஸ்கூல்ல சரி ப்ராப்ளம் நடந்திருக்கேலும். யார் சரி கம்பேர் பண்ணி பேசி பாட்டிக்கேலும். அந்த மாதிரியான டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லயும், இல்லாட்டி அவங்க எந்த இடத்துல இருந்து மாறினாங்க அப்படின்னு பார்த்து, அந்த சைடையும் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நாங்க ஸ்க்ரீன் டைமையும் ஸ்டாப் பண்ணினதுக்கு பிறகும் புள்ள வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றேன்டா, அந்த புள்ளையோட ஒரு இன்சிடென்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணது. மைட் பி 1 இல்லாட்டி 2, 3 இன்சிடென்ட்டா இருக்கையிலும், இல்லாட்டி பிள்ளை கோ த்ரூ பண்ண சில விஷயங்களா இருக்கையிலும், இல்லாட்டி ஃபோன்ல பார்த்த விஷயங்களா இருக்கையிலும், எதுவும் வந்து அவங்களுக்கு சில இன்சிடென்ட் வந்து அந்த புள்ளைய வந்து எஃபெக்ட் பண்ணிக்குது. கட்டாயம் வந்து அது வந்து புள்ளைகிட்ட பேசி மெதுவா அவங்கள்கிட்ட என்ன மாதிரியான விஷயம்ன்னு எடுத்து, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண இயலும். அதோட கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்தில நீங்க வந்து புள்ள ஒரு விஷயத்த திடீரென்று செல்லாது தானே. ஸோ செட்னோ இல்லையோ புள்ளைக்கு அதிக அன்ப குடுங்க. அதிக செக்யூரிட்டிய குடுங்க. கட்டாயம் நீங்க ப்ரூஃப் பண்ணணும் என்னன்னா, யூ ஆர் சேஃப் அப்படின்றத. ஸோ நாங்க இங்க போக்கல எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது அப்படின்றது. பிள்ளையோட இப்ப நான் சும்மா சொல்றேனே, பிள்ளையோட கொஞ்சம் விளையாடுங்க. கொஞ்சம் அந்த புள்ள வந்து ரொம்ப துள்ளி விளையாடுதா, விழுந்து விளையாடுதா, உருண்டு விளையாடுதா, அந்த மாதிரியும் கொஞ்சம் நீங்களும் சைல்டிஷா வந்து ஆக்ட் பண்ணி பாருங்க. பிள்ளையோட நீங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது கட்டாயம் பிள்ளை வந்து ஓப்பன் அப் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் மிச்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுற விஷயங்களோ, இல்லாட்டி படிப்புல வந்து கூட வந்து ஃபோர்ஸ் பண்ணவோ, கொஞ்சம் மனம் இந்த கொஞ்சம் டைமுக்கு வந்து புள்ள ஓப்பன் அப் ஆவி ரிலாக்ஸ் ஆகாட்டியும், அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஐ ஹோப் உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கான பதில்கள் கிடைச்சிருக்கும். ஓகே. ஹவ் கேன் வி இம்ப்ரூவ் சைல்ட்ஸ் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்? நான் நினைக்கிறேன் சைல்டு வந்து இன்ஷா அல்லாஹ் 6 இயர்ஸ்க்கு உள்ள தானே. அப்ப கட்டாயம் நான் என்ன அவங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல வந்து காட்டியிருந்தேன். ஆக்டிவிட்டீஸ் ரைட். அவங்களோட ஆர்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டி, ஃபைன் மோட்டர் சம்மந்தமான ஆக்டிவிட்டி, கிராஸ் மோட்டர் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்கள குடுங்க. நிறைய வந்து சென்சரி ஆக்டிவிட்டீஸ குடுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து நான் இன்ஷா அல்லாஹ் என்னன்னா குரூப்ல வந்து ஒரு பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டி ஒரு ஒர்க் ஷீட் வந்து ஷேர் பண்றேன். அது பிள்ளைகளுக்கு யூஸா இருக்கும். கெஸ்டர்ஸ் சம்மந்தமான பிரெயின் ஜிம். ஸோ டெய்லி அது நாங்க பண்ணும்போது, அதுவும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சில எக்ஸர்சைஸ் இருக்குது. ஃபார் த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியரா தெரியா? கிளியர் ஆவுதில்லை. இந்த ஸ்க்ரீன் சம்டைம் கொஞ்சம் கிளியர் ஆவுதில்ல. ஆ. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது, புள்ளைகளுக்கு வந்து எக்ஸர்சைஸஸ், கேம்ஸல், பிரெயின் ஜிம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாரி குடுக்கும்போது, புள்ளைகளோட அகாடமிக்ல வந்து தானா பெர்ஃபார்மன்ஸ் வந்து உருவாகும். அதே நேரம் புள்ளைக்கு வந்து அது இன்ட்ரஸ்டிங்கா குடுங்க. இப்ப நான் சும்மா செல்வமே ஆ ஸ்கூல் டீச்சருக்கு அது செய்யல. ஏன்னா ஈவன் ஒரு மேத்ஸ் விஷயத்த ஒரு மெத்தட் இல்ல. இப்ப 1, 1 + 1, 2 என்றது எங்களுக்கு கையால காட்டி செல்லேலும். சில பேருக்கு எழுதி காட்டினா விளங்கும். சில பேருக்கு டச் பண்ணி பார்த்தா விளங்கும். அப்படி டிஃபரெண்ட். இப்ப மெத்தட்ஸ் வந்து டிஃபரெண்ட். அப்ப உங்களோட புள்ளைக்கு என்ன மெத்தட் சூட் ஆகுதுன்றத ஐடென்டிஃபை பாருங்க. என்னது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதன் மூலமா செய்யுங்க. இப்ப தமிழ்ல சம்டைம் சில பிள்ளைகளுக்கு வந்து சில பிள்ளைகள் காகம், புறா அப்படின்ட்டு பாடமாக்காது. அவங்களுக்கு கதை சொன்னா தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சில பிள்ளைக்கு பாட்டு சொன்னா தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ சில பிள்ளைக்கு இல்ல டீச் பண்ணா தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்ப வீட்ல ஒரு போர்டோண்டயும், பென்னோண்டயும் அவங்களுக்கே குடுத்து அப்படி பண்ண வைக்கணும். இப்படி எப்படி புள்ளைக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கோ, அந்த மாதிரி வந்து நாங்க ட்ரை பண்ண போகல. புள்ளைக்கு படிப்பு விஷயத்த எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸா குடுக்காதீங்க. அது வந்து ப்ளஷரா குடுங்க, விளையாட்டா குடுங்க. அதே நேரம் பிள்ளையோட மார்க்ஸ வச்சோ, இல்லாட்டி ரேங்க வச்சோ ஒரு நாளும் பிள்ளைய வந்து, "இல்ல நீங்க நல்லமில்ல, இல்ல நான் உங்களோட இரக்கம் இல்ல. நீங்க இப்படி எடுத்தா தான் இரக்கம்." அப்படின்றத வந்து சொல்லாதீங்க. ஏன்டா, இப்ப எங்கட ஜெனரேஷன் நாங்க ஃபேஸ் பண்ற ஜெனரேஷன் மாரில இப்ப இருக்கிற புள்ளைகளுக்கு வந்து எப்பவுமே நான் பிரையாரிட்டியா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த இடத்துல அப்படி இல்லன்னு விளங்கும்போது டக்குனு ஃபெட் அப் ஆயிடுவாங்க. எமோஷனலி டக்குனு பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. அது வந்து ஒரு திங்கிங் திங்க் பண்ற மாதிரி இல்ல. என்ன விட நான் வந்து மார்க்ஸ் எடுத்தா தான் எங்கடும் என்னோட இரக்கம். இல்லாட்டி இரக்கம் இல்ல. நாங்க இவ்வளோ மார்னிங் எழும்பி ஆக்கி எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய வொர்க்கு போயிட்டு எல்லாம் செஞ்சு இப்ப
முழு நாளும் கஷ்டப்பட்டதே அந்த புள்ளைக்காக வேண்டிதான். ஆனா நாங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க மார்க்ஸ் எடுக்கல அப்ப நாங்களோட கோவம். அப்படின்னு சொன்னமே ஒரு வார்த்தை. அதுதான் அந்த புள்ளைக்கு பெருசா ஆயிக்கும். அப்ப என் உண்மை என்னோட இரக்கம் இல்ல. மார்க்ஸ் எடுத்தா தான் இரக்கம். படிப்பு இல்லாட்டி இரக்கமே இல்ல. நான் பசந்து இல்லாட்டி இரக்கம் இல்ல. நான் மொக்கல் வாட்டி இரக்கம் இல்ல. அப்படின்னு அதே தனக்குள்ள எண்ணத்தையாவது ஒண்ணு உருவாக்கிக்கணும். ஸோ எப்பவுமே வந்து எந்த புள்ளைட புள்ள என்ன அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க ரொம்ப அந்த நாளைக்கு இப்போ ஒரு அந்த மார்க்ஸ் அந்த நாளைக்கு வருதா, நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா லவ்வ வந்து அந்த நாளே குடுங்க. ரேங்க் அந்த நாளைக்கு வருதா, எக்ஸ்ட்ரா லவ்வ வந்து அந்த நாளே குடுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க ஏன்ட புள்ள தான். எனக்கு நீங்க தான் பெஸ்ட். அப்படின்றது அந்த புள்ள புரிஞ்சாவே போதும். அடுத்த கொஸ்டின். ஓகே. செகண்ட் பேபி தங்க பண்ணிக்கிறாங்க. செகண்ட் பேபி கிடைச்சிக்கு. ஃபர்ஸ்ட் பேபி ரொம்ப குழப்பம். தாய்கிட்ட இருந்து பிரிச்சு பாட்டிக்கிட்ட வைக்கிறது நல்லமா அப்படின்ட்டு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உண்மைக்குமே அ வெரி சென்சிபிள் கொஸ்டின்ஸ் ரைட்? அ ஆனண்டா நிறைய மிஸ்கைட் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல செகண்ட் பேபி கிடைச்சிக்குது. ஃபர்ஸ்ட் பேபி குழப்பம் அப்படின்டா மெயினா ரைட் 2வது பேபிக்கு விட இந்த டைம்ல 2வது பேபிய விட ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் நீங்க கட்டாயம் அட்டென்ஷன் குடுக்கணும். ரைட்? இந்த இடத்துல அ அந்த பேரண்ட்டும் பேபி கிடைச்சிக்குது. ரைட்? அப்படின்னு போகல பேரண்ட்டும் கட்டாயம் டிப்ரஷன்ஸ்க்கு உள்ளாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ரொம்ப கூட. ரைட்? அவங்களோட போஸ்ட்பார்டம் பீரியட்ல. ஆனண்டாலும் ஃபர்ஸ்ட் பேபி எனக்கு குழப்பம் பண்றாங்கண்டா, ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து உங்களோட அட்டென்ஷன் அவங்களோட மனசுல எப்படின்டா, இப்ப புதிய ஒருத்தர் வந்துட்டாங்க. "ஏன மேல இரக்கம் குறைவுமோ தெரியா? பட் என்ன கணக்கெடுக்குறாங்களே இல்ல. அந்த புள்ளைய 24 மணி நேரம் வச்சுட்டிக்கிறாங்க. அந்த புள்ளைய வச்சு ரூம மூடுறாங்க ஃபீட் பண்ணன்ட்டு. என்ன வெளிய அனுப்புறாங்க. என்ன கணக்கெடுக்கிறதே இல்ல. என்ன தூக்குறதே இல்ல. பாருங்க." அப்படின்ன மாதிரி தான் மைண்ட்ல. அப்படி இருக்கும்போது, உங்களோட அட்டென்ஷன் எடுக்கிறதுக்காக வேண்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க, குழப்பங்கள் பண்ண தொடங்குவாங்க. குழப்பம் பண்ணினா நாங்க ஏசுறோம்ன்றத தாண்டி அட்டென்ஷன் போகுதே அவங்களுக்கு. அவங்களோட பேசுற, கதைக்கிற, கத்துற, அடிக்கிற, ஏசுறன்ற ஒரு அட்டென்ஷன் ஒண்ணு குடுப்போமே, அந்த அட்டென்ஷனுக்காக அவங்க இந்த குழப்பங்கள பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க அடிக்கிறீங்களா, ஏசுறீங்களா அப்படின்றத தாண்டி, உம்மா என்ன வந்து கணக்கெடுத்துட்டா. அப்படின்றது. என்ன பத்தி பேசுறா. நான் குழப்பம் பண்றத பத்தி பேச தவிர, என்ன பத்தி பேசுறா. அப்படின்றது வந்து கொஞ்சம் கூட. அப்ப இந்த டைம்ல எப்பவுமே அ மோஸ்ட் இதான விஷயம் என்னன்னா, பாட்டிகிட்ட அனுப்பாதீங்க. உங்களோட அப்படின்னா பாட்டிய நீங்க சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட. நீங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கான கன்சர்ன கூடுதலா குடுங்க. ஏன்னா, அந்த புள்ள கட்டாயம் 3 வயசு, ஒரு 2 1/2 வயசுல இருந்து கூடுதலா இருக்கும். அந்த புள்ளைக்கு வந்து தெளிவா விளங்கும். உம்மா இப்படித்தான் பண்றா. இந்த மாதிரி என்ன வந்து இந்த கொஞ்சம் தூரமாக்குற மாதிரி இருக்குது. நான் தூரமாயிட்டேனோ தெரியா, அப்படின்ற உணர்வு, இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் வந்து கூடுதலா இருக்கும். ஆனா, கிடைச்ச பேபிக்கு அப்படி இல்ல. அது அந்த பேபிக்கு வந்து அந்த மாதிரி அப்படி இல்ல. இப்ப நீங்க கையில வச்சுட்டு இருந்தாலும், உங்களோட பாட்டி வச்சுட்டு இருந்தாலும் ஒண்ணு தான். இப்ப பாட்டிய சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பேபிய பார்க்கறதுக்கும் சேர்த்து நீங்க ஃபீட் பண்ணுங்க, கம்ஃபர்ட் குடுங்க, எல்லாம் குடுங்க. கட்டாயம் இந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து கூட அட்டென்ஷனும் குடுங்க. பேசுங்க, நிறைய பேசுங்க, நிறைய கதைங்க. அவங்களுக்கு வந்து கிட்டவாக்கி இந்த பேபி உங்களோட தம்பியோ, தங்கச்சியோ ரைட் உங்களோட தம்பி, உங்களோட தங்கச்சி நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். நீங்க தான் இப்ப பெரியவங்க. நீங்க தான் இவங்கள கேர் பண்ணணும். நீங்க அப்படி என்று அந்த பேபிக்கு இந்த பேபியோட பொறுப்புகள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குடுங்க. அப்ப அப்ப அந்த பேபிக்கும் உங்களோட மூத்த பையனுக்கும் உள்ள பாண்டிங்கும் வந்து அயின கிரியேட் ஆகும். கட்டாயம். அப்ப நீங்க இந்த இடத்துல உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. கட்டாயம் உங்களோட விட்டமின்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ அப் பண்ணுங்க. இல்லாட்டி போஸ்ட்பார்ட்டம் வந்து உங்களுக்கும் டிப்ரஷன் ஆயிருக்கும். கட்டாயம் விட்டமின்ஸ், அயர்ன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. அ குடிங்க. அதே நேரம் உங்களோட செகண்ட் பேபிக்கும், ஃபர்ஸ்ட் பேபிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாண்டையும் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா பாட்டி வீட்டுக்கு அனுப்பினா அந்த பாண்டிங்ல வந்து ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் பெருத்ததுக்கு அப்புறம் அப்ப இந்த பாண்டிங் உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த பேபி இல்ல தானே வீட்ல. பாட்டி வீட்ல தானே இருப்பாங்க. அப்ப வந்து அது ஒரு வேறொரு புள்ளையா தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சம்டைம் வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் நிக்கும். ஆனா அப்படி இல்ல. நீங்க தான் டைப்பர்ஸ் கொண்டு வந்தாங்க. நீங்க டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்களையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, க்ரோ அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கோங்க. கட்டாயம் அவங்க 2 பேருக்கும் இடையில பாண்டிங்கும் நல்லா வரும். உங்களுக்கும் மூத்த பையனுக்கும் இடையில இருக்கிற பாண்டிங்கும் நல்லா வரும். அடுத்தது ஒரு கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்குது. How to improve eating habits in a child?
I tried many ways, but still she has no interest in eating whatever the food I cook. If I give the phone at least 2 to 3 mouths, she will. She is underweight also. So I consulted a doctor also. I want to know if it is something to do with emotions. Yes, right. இது normally every the parents வந்து இந்த problem face பண்ணுவாங்க when child இந்த சின்னத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து புள்ளைகள் வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்காது. ரைட். சில பிள்ளைகள் வந்து ஒரு பீரியட் 1 இயர் மட்டும் சாப்பிட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அப்ப இந்த அதால தான் அந்த ஃபோன்ஸ் அடிக்ஷன்ஸும் உருவாகுது. அட்லீஸ்ட் அத சரி குடுத்து சரி என் புள்ளைய நல்ல எண்ணத்துல தான் குடுப்பேன். சரி குடுத்து சரி என் புள்ளைக்கு ஒரு 2, 3 வாய் போனா அது எவ்வளோ நல்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்துல என்னன்னா, உங்களோட புள்ளையோட ஏஜ கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பாருங்க. ஒரு 1 கட்டாயம் நியர்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ நியர்லி 2 இயர்ஸ் கிட்ட ஆகுறேன்னா, அந்த புள்ளைக்கு கொஞ்சம் விளங்கும். ரைட். அப்ப அந்த புள்ள வந்து கட்டாயம் டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரைட். கொஞ்சம் விருப்பமான மாதிரி குடுங்க. அவங்களுக்கு ரைஸ் விருப்பம் இல்லையா, ரைஸ குடுக்க வேணாம். அவங்களுக்கு விருப்பமான எதுவோ அப்படி கொஞ்சம் குடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். கொஞ்சம் சூப்ஸ் அந்த மாதிரி குடுத்தா, கொஞ்சம் அந்த பசி அந்த மாதிரி வருமா அப்டின்ட்டு பாருங்க. கொஞ்சம் ஒரு லிட்டில் சூப் சரி அப்படியெல்லாம் குடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபுட்ஸ. அ அதே நேரம் வந்து அ சில பேருக்கு வந்து வாட்டர் கேம்ஸ் விளையாடினா பிடிக்கும். முதல்ல விளையாட்டுல என்ன பிடிக்கும்னு பாருங்க. அந்த விளையாட்டு விளையாட போக்கல மெதுவா 2 வாய், 3 வாய் அப்படி போடுங்க. இப்ப புள்ள வந்து அண்டர் வெயிட்டும் வேற தானே. 3 வாய் சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு, அதுக்கு பிறகு சாப்பிடலன்டா ஸ்டாப் பண்ணுங்க. குடுக்காதீங்க. புள்ள வானம் இந்த அழுவுது அப்படின்னா, அழுவ வாயில குடுக்காதீங்க. ஏன்னா புள்ள வந்து அதுக்கு பிறகு சாப்பாட்ட வெறுத்துடும். அதுவும் ஒரு ரீசன் சில பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு பிடிக்காம போறதுக்கு. சம்டைம் நாங்க புள்ள வந்து வானான்னு சொல்லும்போது, "இல்ல சாப்பிடுன்னு" குடுக்குறப்போ, அவங்களுக்கு சாப்பாடே பிடிக்காம போகுது. அப்படியே சாப்பாடு அந்த டைம் கொண்டு வந்தண்டாவே இந்த ப்ராப்ளம் தான் நினைவு வந்து அப்படி ஒரு விருப்பம் இல்லாத டைம் உண்டு ஆகும். இப்ப சாப்பாடு டைம விருப்பமாக்குங்க. இப்ப அவங்களுக்கு என்ன கேம் விளையாட விருப்பமோ, அந்த டைம்ல ஒரு 2 மாதிரி சாப்பாடு குடுங்க. அது இல்லாம மிக்ஸ்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் செஞ்சு குடுக்க பாருங்க. இப்ப அவங்க 2, 3 வாய் தான் எடுக்குறாங்கன்றா 3 டைம்ஸ் சாப்பாடு இல்லாம 5 டைம்ஸ் குடுங்க. அதே சாப்பாடுல வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ வந்து மேக் பண்ணிக்கோங்க. அவங்களோட இப்ப நியூட்ரிஷன்ஸான இப்ப கோழிக்கூடு வாழைப்பழம் அப்டின்னா, கோழிக்கூடு வாழைப்பழம் ரொம்ப வந்து ஹெல்த்தியா இருக்கும், பௌரும் நிறையும் அந்த மாதிரி. அப்ப அது ஒண்ணு குடுங்க. எது புள்ள அன்னைக்கு சாப்பிட ஓகேயோ, அத அந்த புள்ளைக்கு குடுங்க. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. 1 1/2 இயர் பிந்தி தாங்க சாப்பிடுறது அப்படி இல்லன்னா, அந்த பூச்சி மருந்து விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு டாக்டர்ட்ட பேசி அத பாருங்க. மத்தபடி சாப்பாட்டுல ஃப்ளேவர்ஸ வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. பார்த்து விளையாட்டு விருப்பமான கேம்ஸ அத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைம குடுக்க ட்ரை பண்ணுங்க. எப்படியுமே புள்ளைக்கு சாப்பாடு டைம விருப்பமாக்குங்க. அப்படி கிரியேட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அதுவும் ஓகே ஆயிடும். ஓகே. இந்த ப்ராப்ளம் நன்றாக அடுத்த கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்குது. நன்றாக கதைக்கக்கூடிய பிள்ளை சம்டைம்ஸ் திக்கி திக்கி பேசுவது ஏன்? ஆம். சில புள்ளைகள் இருப்பாங்க, பாண்ட்ல திக்கிறது இல்ல. சில பீரியட் ஆஃப் டைம் சில பிள்ளைகளும் சரி, பெரியவங்களும் சரி, பீரியட் ஆஃப் டைம் போகும்போது தெரியாமலே கொஞ்சம் திக்கும். சில சில சமயங்கள் திக்கும். இந்த இதுக்கு வந்து மெயினான ப்ராப்ளம் அவங்கட பேசுறதுல, சொல்ல வார விஷயத்துல கான்ஃபிடென்ட் இல்லாத தனம். அப்ப அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத நிலைமை உருவாகுறதுக்கு கட்டாயம் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் அது ஒரு பயமாக இருக்கலாம். ரைட். அது ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பேசும்போது, சொல்லும்போது யாரு சரி என்று சொல்லி கத்திக்கலாம், பேசிக்கலாம். இல்லாட்டி "நீ பேசாத" அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆ இல்லாட்டி அழும்போது "அழாத, அழாதன்னு" புள்ளைகள நாங்க இப்படி கை காட்டி ரொம்ப ஓரமா அந்த மாதிரி செஞ்சிக்கலாம். ஏதோ அவங்க சொல்ல வர விஷயத்த நாங்க தடைப்பட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டால அது பேரண்டா இருக்கலாம், இல்லாட்டி வேற யாராவது சரியா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தால அவங்க சொல்ல வாரது வந்து ஸ்டக் பண்ணின சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கலாம். அதனால அந்த புள்ளைக்கு வந்து கொஞ்சம் இடையில அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இது சின்ன புள்ளைகள் மட்டுமில்ல, பெரிய ஆட்களுக்கு கூட வரலாம். ஆ சபையில வந்து பேசும்போது மட்டும் திக்கு வாய் ஏற்படும். ஏன்டா அந்த பயம். ரைட். அப்ப பிள்ளைட்ட ஏதோ ஒரு பயம் உண்டு.
உருவாகிறதால தான் அந்த திக்குவாயிருவாங்க. கட்டாயம் அந்த பயத்தை இல்லாமாக்க என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்க. பேசி பாருங்க. அந்த ப்ராப்ளத்த இல்லாமாக்க இயலும். அந்த ப்ராப்ளத்தையும் இல்லாமாக்கி கான்ஃபிடென்ட்டா குடுங்க. அந்த புள்ளைய ரொம்ப பாராட்டுங்க. ரொம்ப கிஃப்ட்ஸ் அவங்கட்ட சும்மா இல்ல. சாதாரணமா கிஃப்ட் இல்ல. அவங்க ஒரு கதை ஒண்ணு சொன்னேன்னு வைங்களேன், நான் கதைய கூட ஒரு ரிவார்ட் உண்டா குடுங்க. இது சரி. நீங்க இன்னைக்கு நல்லா கதை செஞ்சு அதனால நான் உங்களுக்கு வடை சுட்டு தந்தேன். அப்படி. நல்லா கதை சொன்னேன். அப்ப அந்த பேச்சுல திறமைய அவங்ககிட்ட கூட்ட பாருங்க. டங் ட்விஸ்டர்ஸ் கொஞ்சம் பிராக்டிஸ் குடுங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அது கரெக்ட்டா அமையும். பைலிங்குவல் யூஸ் பண்ற டைம் ஸ்பீச் டிலே ஆகுமா? ரைட். இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் ரைட். நார்மலி 2 to 3 இயர்ஸ் புள்ளகளுக்கு மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் இப்ப 2 இயர்ஸ்க்கு முன்னுக்கே எவ்வளோ ஏழுமண்டா 3 இயர்ஸும் ஓகே. எவ்வளோ ஏழுமண்டா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் பேச இயலுமோ, என்னென்ன லாங்குவேஜ் நீங்க புள்ளகள் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ, எல்லா லாங்குவேஜாலயும் பேசணும். எல்லாத்தையும் குடுங்க. புள்ள பெருத்து உங்களுக்கு எனி அந்த லாங்குவேஜ குடுத்திருந்தாலும், அதுல வந்து புள்ள வந்து ஃப்ளூயன்ஸியா ஆயிடும். ரைட். அடுத்தது பைலிங்குவல் யூஸ் பண்ற டைம் வந்து ஸ்பீச் வந்து டிலே ஆகாது. ரைட். பைலிங்குவல நாங்க பிள்ளைகள்ட்ட கன்ஃப்யூஸ் பண்ணாம பேசணும். இப்ப நான் சும்மா சொல்றேனே, ஆம், இப்ப இப்ப ஒரு ஒரு இப்ப ம். இங்கிலீஷ் நார்மலி பைலிங்குவல்னு போகல பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தானே பேசுறதுன்னு வைங்களேன். இப்ப இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் ரைட். ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்லீப் அப்படின்றத நாங்க ப்ளீஸ் கோ அண்ட் ப்ளீஸ் ஸ்லீப்புக்கு தூங்குங்க. அப்படி பேசும்போது நான் சொல்றேன் ஸ்பீச் வந்து டிலே ஆவாது. ஸ்பீச்ல வந்து கிளாரிட்டி வந்து குறைய சான்சஸ் இருக்குது. புள்ள எப்படி அத ப்ராசஸ் பண்ணுது அப்படின்றதுல வந்து தான் ப்ராப்ளம் உருவாகுமே தவிர, டிலே ஆவாது. புள்ளைகள் வந்து ஸ்பீச் வந்து ஏதாவது பிள்ளைடு இதுல 1வது இந்த ஸ்பீச் இதுல வந்து பாருங்க சவுண்ட்ஸ் ரைட். மருந்து எனி பாக்ஸ்ல கைண்ட் ஆஃப் தெரியும். சவுண்ட்ஸ் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் பாப், டாப், கேப் அப்படி. ரைட். அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன கீழே வேர்ட்ஸ் இல்லாட்டி அது கீழே உருவாகும். தைக்கும். ஸோ இதுல வந்து பாக்ஸ்ல இல்லாட்டி பேசுறதுக்கு கீழே. டிலே ஆகுதுன்னா அது ரீசன் இல்ல. பேசுற விதம் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகுது. ஒரு லாங்குவேஜ்ல தொடர்ந்து பேசி இப்ப ஐ ஹேவ் டு இக்கா ஸ்லீப்ன்றத பேசல. மிஸ் உங்களோட மியூட் ஆகிப்பட்டு. மிஸ் உங்களோட ஆடியோ மியூட் ஆகிப்பட்டு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே. When we point out a mistake or misbehavior, our child says, okay, so I'm not good, right? What could be the reason behind this kind of reaction, right? Um, this is the most that what நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் சொன்னேன். I said before, புள்ளகளுக்கு புள்ளகள எவ்வளவு பேரண்ட்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்றதுல வந்து சரியான கியூரியஸ் ரைட். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மோஸ்ட்லி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஈவன் டீனேஜர்ஸ் இப்ப பிள்ளைகளும் வந்து அந்த பேஸ்ல தான் வளர்ந்து வராங்க. என்ன எவ்வளவு பிடிக்கும்னா என்ன பண்ணாலும் பிடிக்குமா இல்லாட்டி நான் இப்ப எப்படி நான் இது செஞ்சா என்ன பிடிக்காம போகுமா அப்படின்ற டெஸ்டிங்ல வந்து பிள்ளைகள் ரொம்பவே ஷார்ப் ஆயிப்பாங்க. ஸோ அதை நாங்க சரியா ஹேண்டில் பண்ணணும் ரைட். இப்ப மிஸ்பிஹேவ் பண்ணி பார்ப்பாங்க. உமக்கு என்ன பிடிக்குமா இல்லாட்டி என்ன பிடிக்காதா அப்படின்ட்டு. ஸோ நீங்க செல்லணும் ரைட். இப்ப நான் ஒரு ஒரு பேபி வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வந்து ராங்கான ஆக்டிவிட்டி வந்து செஞ்சேன்னா அப்ப கேட்பாங்க தானே. அப்ப நான் ஐ எம் நாட் குட் அப்படின்னு கேட்டா யூ ஆர் அ குட் பாய் பட் திஸ் ஒர்க் இஸ் நாட் குட் ரைட். நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி செல்லணும் ரைட். யூ ஆர் மை பாய், யூ ஆர் மாமாஸ் பாய், யூ ஆர் குட் பட் திஸ் ஒர்க் இஸ் நாட் குட். குட் பாய்ஸ் ஆர் நாட் டூயிங் திஸ் ஒர்க்
தட்ஸ் வாட் ஐ செட். அப்ப அது கூட டிஃபரன்ஷியேட் பண்ணி செல்ல போக்கல புள்ள வந்து ஒரு இது ஒரு தனம் இல்ல. நீங்க ஒரு நாளைக்கு 10 தனம் சென்னா தான் புள்ளைக்கு வந்து அது வந்து சரியா வந்து விளங்கும். எப்படியும் புள்ள வந்து அத எதிர்பார்க்கும். இது சரி செஞ்சு பார்க்கும் இப்பண்டு. ஆனா இப்ப நாங்க வந்து நீங்க நான் உங்களோட இருக்கேன். நீங்க ஏண்ட புள்ள தான் என்று செல்ல செல்ல புள்ளைட மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு, சின்னதா ஒரு சந்தோஷம் அப்படி ஒன்று உருவாகும். ரைட். புள்ளைகள் எப்பவுமே அத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது தான். சோ எப்பவுமே நீங்க உங்களோட புள்ளைய விட்டு குடுக்காதீங்க. ஆனா அந்த புள்ளைக்கு சொல்லுங்க, இந்த விஷயம் பிழ. இந்த விஷயம் மத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால அது பிழ. அது நீங்க மட்டும் இல்ல. யாரு செஞ்சாலுமே அது ராங். ஒன்லி தட் வொர்க் இஸ் ராங். நாட் யூ ஆர். அப்படின்றத கட்டாயம் புள்ளைக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே. ஹோப் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அ சாரி ஆன்சர்ஸ் கிடைச்சிக்குமெண்டு. Uh, so someone said I used to say like that, so there is no any issues, right? No. Right. When you say you are good, right? You are good. You are my boy, but that work is not good. It is not problem, right? You have to show how much you love him, right? And you have to show that security and loves for him, right? That's what he expects from you. Other than main, right? எப்பவுமே இந்த ஒரு சந்தர்ப்பத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே புள்ளைகள் எதிர்பார்க்கிறது நிறைய பிள்ளைகள் நடந்திருந்தாலும் அந்த அந்த லவ் வந்து ஈக்குதா அப்படின்றத வந்து சரியா பார்ப்பாங்க. அப்ப நீங்க எப்பவுமே கிளியரா செல்லும்போது கிளியரா கிளாரிஃபை பண்ணி செல்லுங்க. இந்த ஒர்க் அதுக்கு பிறகு ஏன் அது சரியில்ல? இந்த ஒர்க் இதனால தான் சரியில்ல. இப்படி செஞ்சா இப்படி இப்படி ஆகும். அப்படின்றதையும் சொல்லுங்க. கட்டாயம் வந்து அந்த புள்ளைய வந்து புள்ளையோட நல்ல விஷயங்கள் இருக்குது. அது சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த நல்ல விஷயங்கள் செய்றீங்க தானே, அதனால யூ ஆர் அ குட் பாய். இதையும் செய்ய வேணும் அப்படின்ட்டு. ரைட். புள்ளைகள் கட்டாயம் அ அந்த விஷயத்துல வந்து தெளிவாயிருப்பாங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணது, அவங்களுக்கு எங்கள விருப்பம் வந்து செல்லுறதுல ரொம்ப ஹாப்பி. சில பேர் அத காட்டுவாங்க. சில பேர் அத காட்டிக்கொள்ளாம இருப்பாங்க. ரைட். நினைக்கிறேன் உங்களுக்கான கொஸ்டின்ஸ்களுக்கான ஆன்சர் கிடைச்சிக்குமெண்டு. இது இல்லாம வேற கொஸ்டின்ஸ் தனிப்பட்ட முறையில கொஸ்டின்ஸ் அப்படியெல்லாம் கேட்கணுமெண்டா கட்டாயம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேற கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இந்த குரூப்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜஸ் போடையிலும் உங்களுக்கான கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் கட்டாயம் இந்த குரூப்ல வந்து நாங்க ஷேர் பண்றதுக்கு இதாயிருப்போம். யாரு அப்படின்றது அப்படி இல்ல, கான்ஃபிடென்ஷியல். பட் இந்த பேரண்டிங் ஜேர்னில வந்து இப்படியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை எப்படி நாங்க ஹேண்டில் பண்றது? ஏன்னா தைரியம் இருக்கிறவங்களோ ஏதோ மெசேஜ் பண்ணேலும்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்றாங்க. பட் பண்ணாத ஆக்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாத ஆக்கள் அப்படின்ட்டு இல்ல. அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கொஸ்டின்ஸ் கேட்கலாமையோ மெசேஜ் பண்ணலாமையோ இருக்கலாம். ஸோ யாருக்கும் வந்து அது வந்து பேரண்டிங் ஜேர்னி வந்து ஹெல்ப் ஆகிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து சந்திக்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க இணைஞ்சு கொண்டதுக்கு ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. உங்களால முடியுமெண்டா சாட் பாக்ஸ்ல நான் வந்து ஹாஸ்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று பண்றேன். பிரதர் ஏழுமண்டா ஒரு ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ கொஞ்சம் உங்களோட குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணி வைங்க. இந்த ப்ரோக்ராம்ட ரிவ்யூஸை குரூப்ல வந்து அவங்க ஷேர் பண்றதுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அப்படி செய்யணும். உங்களுக்கு விருப்பமான யார் சரி ஒருத்தர் வந்து உங்களால ப்ரோக்ராம்டு எப்படி இருந்துச்சு, ஓகேயா நல்லமா அப்படின்றத பத்தி சொன்னாலும் ஐ வில் பி மோர் ஹாப்பி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் பொறுக்க முடியாத ஒரு இடம். அந்த இடத்தில் தான் கட்டாயம் நீங்க பொறுக்க வேண்டிய இடம் என்று சொல்லி இந்த செஷனுக்கான ஒரு சுருக்கமான பேரண்டிங் மிகவும் அழுத்தமான ஒரு ட்ரிக்கை வந்து இன்றைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் தொடர்ந்தும் எங்களால் முடியுமான
பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதோடு வழிகாட்டல்களையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் எங்களோட ரிசோர்ஸ்ட வேண்டுகோள் படி இப்போதிலிருந்து இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மாதிரி இன்ஷால்லா எங்களோட குரூப் ஓப்பன் ஆயிருக்கும். அங்கேயும் உங்களோட கமெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த குரூப் இதுக்கு பிறகும் ஆக்டிவாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த குரூப்ல வந்து உங்களோட ஏனைய சந்தேகங்களையும் ஏனைய சம்டைம்ஸ் வந்து இன்றைக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை நாளைக்கு நாளண்டைக்கு சம்டைம்ஸ் நீங்க நோட் பண்ணலாம். இந்த செஷனுக்கு பிறகு என் புள்ள இப்படி இது இந்த புள்ள இப்படி ஒரு வேலையை ஃபேஸ் பண்ணது, இப்படி ஒரு இந்த புள்ளையால இப்படி ஒரு விஷயம் உண்டு வருது அப்படி என்று நீங்க ஒரு சிக்கலை ஃபேஸ் பண்ற நேரத்துல தாராளமா வந்து அதை வந்து இந்த எங்களோட குழுமத்துல வந்து ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி டிரெக்டா அட்மினுக்கு வந்து அதை ட்ராப் பண்ணி உங்களுக்கான வழிகாட்டல்களை வந்து முற்றிலும் இலவசமாக பெறலாம் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொள்வதோடு பிரெயின் ஜிம் சம்பந்தமான ஒரு சில ஆக்டிவிட்டிஸை உண்மைக்குமே வந்து அது சார்ஜ் பண்ணி செய்யற ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அதன் மூலமாக வந்து இங்கே இருக்கிற மத்தாக்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அது சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸும் வந்து இலவசமாக எங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணப்படும். எனவே முடியுமானவர்கள் தொடர்ந்து இந்த குரூப்ல இணைந்திருங்க என்ற வேண்டுகோளோடு உண்மையில் அழகான அற்புதமான ஒரு மிகவும் இலகுவான மொழிநடையில எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில இந்த நிகழ்வை நடத்தி தந்த நாடறிந்த வளவாளர், உளவள ஆலோசகர் மற்றும் மைண்ட் கேர் இன்டர்நேஷனலின் பணிப்பாளரும் ஸ்தாபக தலைவியும் என்றுமே அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எங்கள் சகோதரி நுஹா அமீன் அவர்களை நன்றியுடன் நினைவு கூர்ந்து இவ்வளவு நேரமும் அழகான முறையில் உங்களது தெளிவுகளை சந்தேகங்களையும் கேட்டு அறிந்து கொண்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்தவனாய் இன்றைய நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான குளோபல் பாத்வேஸ் இன்னும் SLCEG இன்னும் மைண்ட் கேர் இன்டர்நேஷனல் நிறுவனங்களையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்து இன்று நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இணைந்தோமோ அதை இறைவன் நமக்கு இலகுபடுத்தி தர வேண்டும். எமது பிள்ளைகளும் நாளை இந்த வரலாறு பேசக்கூடிய குழந்தைகளாக ஒரு சமூகத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய சமூகம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை நல்ல முறையில் வழிகாட்டக்கூடிய குழந்தைகளாக பிரேவ் சில்ட்ரன்களாக வர வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கம் அத்துடன் அந்த பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். இதுவரைக்கும் நான் இப்பொழுது நன்றி நவிலில் கூட இதுவரைக்கும் நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இது தேங்க் பண்ணி உங்க எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா ஹைரா வஹ்சனல் ஜஸா. உங்களையும் எம்மையும் ஏக வல்ல இறைவன் பொருந்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.